Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and now Shravanee ma'am. So in the particular live session we are going to complete all the book back answers of chapter 10. Okay. So in the chapter, one of the high weightage chapter. Okay. In the chapter compulsory questions வரதுக்கான probability கம்மியா இருக்கு. ஆனா மார்க் அடிப்படையில நம்ம கம்பேர் பண்றப்போ இந்த சாப்டர்ல இருந்து அதிக மார்க்குக்கான क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ஸோ 2 மார்க்கா இருக்கட்டும் 3 மார்க்கா இருக்கட்டும் ஆர் 2 and 3 மார்க் காம்பினேஷனா கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டினா இருக்கட்டும் இந்த சாப்டர்ல இருந்து நிறைய மார்க் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல இருந்து இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் மற்ற சாப்டர்ல இருந்து ஒரு 9 மார்க் கேட்பாங்க அப்படின்னா இந்த சாப்டர்ல இருந்து 11ல இருந்து 12 மார்க் வரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? And also this is one of the easiest chapter. நான் சொல்லட்டுமா, அடுத்த ஒரு 1 hour நம்ம நடுவில் உங்க டவுட் சால்விங் கொஞ்சம் கதை அது இது எல்லாத்தையும் நெகேட் பண்ணி பார்த்தோம்னா 1 மணி நேரம் தான், அதிகபட்சம் 1 மணி நேரத்துல இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா புக் பேக் ஆன்சர்ஸையும் நம்ம வந்து முடிச்சிடலாம். இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதா? இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா புக் பேக் ஆன்சர்ஸையும் நம்ம வந்து முடிச்சிட போறோம். புரிஞ்சுதாடா? ஓகே, ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நேற்று வந்து 5 hour மெகா மேரத்தான் நம்ம சேனல்ல சூப்பரா போச்சு. யாராச்சும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த லைவை போயிட்டு பார்த்துருங்க. ஸோ மெகா வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் லாஸ்ட் 1 more day. ஓகே, 1 more day மட்டும் தான் இருக்கு டு வின் 100% scholarship in Vedantu courses and 150 crore worth of scholarship and 2 crore worth of cash awards. Okay, so don't miss it guys. தயவு செய்து இன்னைக்கே இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நைட்டே இந்த எக்ஸாமை எழுதி முடிச்சிடுங்க, ஒரு 1 மணி நேரம். சரியா? ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பலனுள்ளதா வந்து இருக்கும். ஓகே யா, ஸோ வந்து நான் சூப்பரா படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட டிசிப்ளின் இல்லை, என்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா முதல்வன் பேட்ச் சூப்பரான பேட்ச். ஸோ அதுல வந்து உங்களுக்கு லைவ் இருக்காது, மற்றபடி ரெக்கார்டட் வீடியோ, பிடிஎஃப், சண்டே ஆனா டெஸ்ட், அது மட்டும் இல்லாம 24/7 ஏஐ டவுட் சால்விங், இந்த எல்லா ஃபீச்சருமே ஹோல் இயர்க்கே இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 999. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேம் எனக்கு லைவ் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் உடைய டெய்லி லைவ் கிளாஸ், அதோடைய ரெக்கார்டிங் அண்ட் பிடிஎஃப் ஃபார் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து இந்த ஹோல் இயர்க்கே ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 1999க்கு நாங்க நடத்துறோம். இது எங்களுடைய பேட்ச், மின்னல் பேட்ச். ஸோ இது இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து 200 கட் ஆஃப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா நம்ம மின்னல் பேட்ச் as well as முதல்வன் பேட்ச் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? லைவ் கிளாஸ் வர முடியும் அப்படின்னா மின்னல் பேட்ச் எடுத்துருங்க. லைவே நான் பார்க்கவே மாட்டேன், நான் ரெக்கார்டிங் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னா முதல்வன் பேட்ச் எடுத்துக்கோங்க. சரியா? ஆனா ஏதோ ஒரு பேட்ச்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நடுவில் ஒரு நிமிஷம் கூட நம்ம டைமே வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஓகே, இன்னைக்கு நம்ம படிக்கிறதுல 5 மார்க்கா மேம், டைரக்ட் 5 மார்க்கா என்ன மேம் வரும் அப்படின்னா 2 5 மார்க் தாண்டா இருக்கு இந்த சாப்டர்ல. புக் பேக்ல 2 5 மார்க் தான் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்ஸ் ஆப்ஷன் ஆர் கெமிஸ்ட் ஆப்ஷன், இல்லைன்னா பிசிக்கல் அப்சார்ப்ஷன், கெமிக்கல் அப்சார்ப்ஷன் கேட்பாங்க. ரெண்டாவது 5 மார்க் வந்து அப்சார்ப்ஷன் தியரி கேட்டாலிசிஸ். ஓகே, அப்சார்ப்ஷன் தியரி கேட்டாலிசிஸ் இது வந்து ரெண்டாவது 5 மார்க். இந்த 2 5 மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்துல ஒன் ஆஃப் த டைரக்ட் 5 மார்க் கண்டிப்பா உங்களுடைய செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்ல இருக்கும். மற்றபடி எல்லாமே 2 and 3 மார்க் கொஸ்டின் தான். டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு சில சாப்டர்லாம் நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சு இந்த சாப்டர் லைன் பை லைன் படிச்சாதான் புரியும்னு இருக்கும்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் டைரக்டா புக் பேக் போறப்போ நம்ம கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த சாப்டர் அப்படி கிடையாது. நான் சொல்றேன்ல 15 சாப்டர்லயே ஈஸியான ஒரு சாப்டர் இந்த 10th சாப்டர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடணும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற இந்த லைவ்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடணும். ஸோ லைக் போட்டு உங்க பேரை டக்குன்னு சாட்ல போடுங்க, பார்க்கலாம். நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். எஸ், 15th சாப்டரும் வந்து கொண்டே 9th chapter I am not going to take one shot, but if you want let me know.
Ma'am, you can say the page number for answers. It's bit difficult. யாராச்சும் book, maybe நான் வந்து book open பண்ணிக்கிறேன் so that I can tell you the page numbers. Yeah, நான் book open பண்ணிக்கிறேன் so that நான் வந்து உங்களுக்கு அந்த page numbers வந்து ஓரளவுக்கு சொல்லலாம். கௌஷிகா, சிவனேஷ், லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா எல்லாருமே? சூப்பர். நித்யஸ்ரீ, கீர்த்தனா, ஸ்ரீமதி, வெரி குட். பிசிக்ஸ் கிளாஸும் இருக்கும் இன்னைக்கு. யாழினியன் சார் வந்து பெய்டு பேட்ச் கிளாஸ் இருக்குடா. ஸோ வந்து இன்னைக்கு பிசிக்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்ல இருக்காது. பிகாஸ் யாழினியன் சாருக்கு இன்னைக்கு 10th தீமினலும் இருக்கு, அப்புறம் 11th 12th ஏதோ ஒரு தீமினல் இருக்கு. தர்ஷினி, ஹலன், கௌஷிகா, கனிஷ்கா, காமேஷ், வெரி குட். ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இங்கேயும் இனிமேல் சாயந்தரம் ஆனால் அட்டெண்டன்ஸ் போட்டுணும். ஹெலன், ஸோ தட் ஐ கால் யூ. இன்னும் ஒரு நாள் நீங்கள் லைவ் வரலன்னா நான் உங்களை லைவ்ல ஏன் வரலன்னு கேட்பேன். மெர்சி, லக்ஷ்யா ஸ்ரீ, ஆதீஸ்வரன், எஸ் நமிதா, சரபேஷ், ஓகே, சுஹைல், சாதனா, கௌஷிகா, வெரி குட். கிரிஷ், பாரதி, வெரி குட். ஹாய் மோனிஷ், ஓகே, ஹாய் 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 எவ்ரிபடி. ஹரிணி. ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் கிளாஸ் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்கள், எண்டு வரைக்கும் அட்டென்ட் பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் கண்டினியூ ஃபோக்கஸ். டெஃபினெட்லி வி கேன் ஃபோக்கஸ். யா, நேற்று கிளாஸுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது நான் உங்களுக்கு வந்து பிரிண்டபிள் ஃபார்மேட்டாகவே அனுப்புகிறேன். கிவ் 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன். ஸோ ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த அப்சார்ப்ஷனே என்ன மேம்? இந்த அப்சார்ப்ஷனுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் என்ன மேம் வித்தியாசம்? இப்போ நான் வந்து கிளாஸ் ரூம்லலாம் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று வச்சு டஸ்டர் சொல்லுவாங்கல்ல, போர்டை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த டஸ்டரை வச்சு போர்டை எரேஸ் பண்ணுறேன். அப்போ அந்த சாக் டஸ்ட் அந்த டஸ்டரோட சர்ஃபேஸ் மேலே இருக்கும்ல, அது வந்து ஏடி அப்சார்ப்ஷன். ஓகே, அதே ஸ்பாஞ்சை வச்சு தண்ணி கொட்டிருச்சு, நான் தண்ணியை உரியறேன், அதுக்கு பேரு அப்சார்ப்ஷன். ஓகே, அதுக்கு பேர் வந்து என்னது? அப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் அப்சார்ப்ஷன் அண்ட் வாட் இஸ் அப்சார்ப்ஷன்? டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஒரு சர்ஃபேஸ் ஃபினாமினாவை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். கார் மேலே வெறும் தூசி படிஞ்சு இருக்கு, ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல தான் இது நடக்குது, அது வந்து ஏடி அப்சார்ப்ஷன். ஸோ பிசிக்கலி நடக்கக்கூடிய ஒரு அப்சார்ப்ஷனை தான் பிசிக்கல் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். கெமிக்கலி நடக்கிறதா கெமிக்கல் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். ஓகே, யுவஸ்ரீ, ஹாய் ஹாய், வாங்கப்பா. ஸோ இந்த பிசிக்ஸ் ஆப்ஷன் வந்து ரிவர்சிபிள். ஓகே, ஸோ அப்சார்ப்ஷனுக்கு ஆப்போசிட் என்னது? டிசார்ப்ஷன். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸா இருக்கும். இட் ஹாஸ் லோ ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் ஆக தேவைப்படக்கூடிய ஒரு ஹீட்டை தான் நம்ம ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு லோ ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இருந்தாலே போதும். அடுத்து, இட் ஹாஸ் வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வித் அப்சார்பென்ட். இதுல 2 பேர் இருப்பாங்க, அப்சார்பென்ட், அப்சார்பேட். நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பாஞ்சு தான் அப்சார்பென்ட். ஸ்பாஞ்சு மேல பட்டு இருக்கிற அந்த டஸ்ட் தான் அப்சார்பேட். ஓகே, அதுதான் அப்சார்பேட். இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன பயங்கர ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குமா? ஸ்பாஞ்சிலேருந்து டஸ்ட்டை பிரிக்கவே முடியாதா? முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். நீங்கள் ப்ரெஷர் நல்லா அழுத்தி போர்டை அழிச்சிங்கன்னா நல்லா அழுக்கு போகும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இந்த அப்சார்ப்ஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். இட் ஃபார்ம்ஸ் மல்டி மாலிகுலார் லேயர். ஸோ ஒவ்வொரு லேயரும் நமக்கு வந்து அந்த டஸ்ட் வந்து உள்ள போயிருக்கும் இல்லையா ஸ்பாஞ்சில், அந்த மாதிரி மல்டி லேயர் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை ரிவைஸ் பண்ற மாதிரி தான் நம்மளோட செகண்ட் கொஸ்டின் இருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்ஸ் ஆப்ஷன் அண்ட் கெமிஸ்ட் ஆப்ஷன் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 5 மார்க் படிச்சுட்டா போன கொஸ்டின் ஈஸியா எழுதிடலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி இதுல பிசிக்ஸ் ஆப்ஷன் பார்த்துட்டோம். Now we are going to discuss about the chemist option. Okay, so chemist option அதுக்கு இன்னொரு பேர் என்னது? chemical absorption இல்லனா activated absorption. இதுல
அந்த அப்சார்பேட்டுக்கும் அப்சார்பென்ட்டுக்கும் நடுவுல வந்து ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கும். கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா பிசிக்கல் அப்சார்ப்ஷன் இன்ஸ்டன்டேனியஸ். நீங்க ஃபாஸ்ட்னு எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம். இன்ஸ்டன்டேனியஸ்னா டக்குன்னு சட்டார்னு நடக்கிறதுன்னு அர்த்தம். அப்பப்போ உடனே நடந்துரும்னு அர்த்தம். ஓகே, ஸோ கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஸ்லோவா தான் நடக்கும். பிசிக்கல் அப்சார்ப்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, அடுத்து இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக்னா என்ன தெரியுமா? நம்மலாம் ட்ரெஸ் வாங்க போவோம்ல, எனக்கு இந்த சைஸ்ல இந்த கலர்ல இந்த மெட்டீரியல்ல இப்படித்தான் வேணும் அப்படின்னு தானே நம்ம ட்ரெஸ் வாங்க போவோம். இப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு போக மாட்டோம்ல. ஸோ சூஸா கரெக்டா எக்ஸாக்டா இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக். ஸோ இந்த அப்சார்பென்ட்டுக்கு இந்த அப்சார்பேட் தான் அப்படின்னு இருக்கு. இந்த மாலிக்யூல் கூட தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கு. ஸோ இட் வில் பி ஸ்பெசிஃபிக். ஸோ நேச்சர் ஆஃப் அப்சார்பென்ட் அண்ட் அப்சார்பேட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனா இந்த கெமிஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் ஆப்ஷன் வந்து நான் ஸ்பெசிபிக். அது அவ்வளவு ஸ்பெசிபிக்கா இருக்காது. chemical absorption will be fast and with increase in pressure. So நீங்க pressure increase பண்றப்போ chemist option fast-ஆ நடக்கும். அதே தான் physics option-லயும் அது வந்து நமக்கு fast-ஆ நடக்கும். ஆனா கவனிச்சீங்கன்னா extent of absorption மாறாது. It will not alter the amount. Okay, நான் pressure increase பண்றப்போ அதிகமா absorption நடக்குமா? chemist optionல கிடையாது. ஆனா physics optionல extent of absorption increase ஆகும். extent னா என்ன? எந்த அளவுக்கு, அந்த அளவு. ஓகே, அதிகமா absorption நடக்கும் physics optionல நம்ம pressure increase பண்றப்போ. chemist optionல அதிகமாலாம் நடக்காது. அடுத்து டெம்பரேச்சர். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதை மட்டுமே தனியா ஒரு क्वेश्चनா கேட்பாங்க. ஓகே, டெம்பரேச்சரை நீங்க இன்க்ரீஸ் பண்றப்போ கெமிஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆயிடும். நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் அப்படியே அது வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஆனா பிசிக்ஸ் ஆப்ஷன் டிக்ரீஸ் தான் ஆகும். எடுத்த உடனேவே பிசிக்ஸ் ஆப்ஷன் நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகே, அடுத்து கெமிஸ்ட் ஆப்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க மேம். சரி, நான் ஜென்யூனா ஒரு क्वेश्चन கேட்கிறேன். யாருக்கெல்லாம் ஸ்பீடா வேணும், யாருக்கெல்லாம் நான் இன்னும் ஸ்லோ பண்ணணும், யாருக்கெல்லாம் கரெக்ட் ஸ்பீடு, இதை விட ஸ்பீடா போங்க அப்படின்றீங்களா? ஏன்னா நான் எல்லாருடைய ஒப்பீனியனும் நான் எடுத்துக்கணும் இல்லையா? இதை விட ஸ்பீடா போகணுமா, இல்லை இதை விட ஸ்லோவா போகணுமா, இல்லைனா சேம் ஸ்பீடு, இதே ஸ்பீட் ஓகே மேம் அப்படின்றீங்களா? போல்ல எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன். ஏன்னா இங்க நான் கிளாஸ் டீச் பண்றப்போ there are different set of people. ஓகே, ஒரு சில பேர் ஸ்கூல்ல ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருப்பீங்க, அவங்களுக்கு மேம் ஸ்பீடா போங்க மேம் நான் ரிவிஷன் பண்றேன் அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேர் இப்போதான் ஃபர்ஸ்டே படிப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போங்க மேம் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கிற மாதிரி தான் நான் சேம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன், ஒரே ஒரு நடுப்பற ஸ்பீட்ல. நீங்களே பார்க்கலாம், போல்ல பாருங்க, சேம் ஸ்பீடு தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு இன்னும் மேம் அல்ட்ரா ஸ்பீடா போங்க மேம், இல்லைனா மேம் அல்ட்ரா ஸ்லோவா போங்க மேம் அப்படிங்கிறவங்களாம் இந்த 2x 1.5x அந்த ஒரு ஃபீச்சர் இன் யூடியூபை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நான் இந்த ஸ்பீட்ல இருந்து போறேன். ஓகே, யா யூ கேன் see இந்த போல்ல நீங்க பார்க்கலாம் 66% சேம் ஸ்பீடு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, யா. ஸோ பிசிக்ஸ் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிக்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ நான் பிசிக்ஸ் ஆப்ஷன் வந்து நான் டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணனா பிசிக்ஸ் ஆப்ஷன் வந்து எனக்கு கம்மி ஆயிடும். கெமிஸ்ட் ஆப்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்சார்பென்ட்டுக்கும் அப்சார்பேட்டுக்கும் நடுவுல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து இருக்கும். இதே கெமிஸ்ட் ஆப்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இருக்காது. அடுத்ததா heat of absorption will be high. heat of absorption இது மட்டுமே ஒரு தனி क्वेश्चनா கேட்பாங்க. ஓகே, சோ அப்சார்ப் ஆக தேவைப்படுற ஒரு ஹீட் கெமிஸ்ட் ஆப்ஷனுக்கு அதிகமா இருக்கும். 40 கிலோ ஜூல்ல இருந்து 400 கிலோ ஜூல் பர் மோல் வரைக்கும் தேவைப்படும். இதே ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கு கம்மி தான், 40 கிலோ ஜூல் தான்.
மோனோலேயர் அட்சார்பேட் ஃபார்ம் ஆகும். ஒரு லேயர் தான் இந்த அட்சார்பேட் ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு மல்டி லேயர் ஃபார்ம் ஆகும். ஒரு ஃபிக்ஸட் சைட்ல மட்டும் தான் நமக்கு அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும். ஓகே, அப்சார்ப்ஷன் வந்து ஒரு ஃபிக்ஸட் சைட்ல மட்டும் தான் நடக்கும். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் சென்டர். ஓகே, சோ இஷ்டத்துக்கு எங்க வேணா எந்த சைட்ல வேணா அப்சார்ப்ஷன் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஒரு ஃபிக்ஸட் சைட்ல மட்டும் தான் இந்த அப்சார்ப்ஷன் நடக்கும். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் சென்டர். ஆனா இந்த பக்கம் எல்லா சைட்லயுமே நமக்கு அந்த அப்சார்ப்ஷன் நடக்கும். கெமிசார்ப்ஷன்ல ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று வந்து ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியாக்டன்ட்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா தான் ப்ராடக்ட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அந்த எனர்ஜி பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதே இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி இன்சிக்னிஃபிகண்ட். இன்சிக்னிஃபிகண்ட்னா அது ஒரு பொருட்டிலேயே இல்லை, அது ரொம்ப ரொம்ப கம்மி, விச் யூ கேன் கன்சிடரே பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா வந்து என்னது, கன்சிடரே பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ கேன் ஐ கிவ் சம் குவிஸ் இன் திஸ் செஷன்? இந்த செஷன்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு சில குவிஸ் கொஸ்டின்ஸ் வந்து தரலாமா? எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்களா? இன்ஸ்டன்ட் குவிஸ் வேணுமா, இல்லைனா லைவ் முடியறப்போ உங்களுக்கு குவிஸ் வேணுமா? இன்ஸ்டன்ட் குவிஸ் வேணுமா, இல்லைனா லைவ் முடியறப்போ உங்களுக்கு குவிஸ் வேணுமா? இன்ஸ்டன்ட் குவிஸா? நோ. ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒவ்வொரு குவிஸா நான் வந்து கேட்டுட்டே வந்து இருப்பேன். ஓகே, அந்த அந்த குவிஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட்ல எழுதி வச்சுட்டே வாங்க. லைவ் எண்ட் ஆகிறப்போ அதை டைப் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, உங்க எல்லாருக்குமே நான் வந்து அந்த ஹார்ட் போட்டு ஐ வில் ரெஸ்பாண்ட் இட் ஃபார் யூ. ஓகே, யா. ஸோ டக்கு டக்குன்னு வந்து கொஸ்டின் கேட்போம். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் குவிஸ் நம்ம ஒன்று வச்சுக்கலாம். என்ன தெரியுமா? எடுத்தோன்னே P அப்படின்னா physis option, C அப்படின்னா chemis option. Okay, yes. So when I increase the temperature, absorption first increase ஆகும், அதுக்கப்புறமா decrease ஆயிடும். அது எப்போ? physis option or chemis option? P ஆ இல்ல C ஆ? ஆக்டிவா இருந்தா மட்டும் தான் அந்த குவிஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃபாஸ்டா 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 chemis option, C. Very good. நான் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பேன். இன்ஸ்டன்ட் குவிஸ்னா ஃபாஸ்டா இருப்பேன், நீங்களும் ரேசர் ஷார்ப்பா இருக்கணும். ஓகே, so when I increase the pressure, okay, extent of absorption also increases. நான் pressure increase பண்றப்போ extent of absorption increase ஆகும். அது என்ன? When I just increase the pressure, extent of absorption also increases. Very good. It is physis option. Okay. Heat of absorption வந்து high. அது யாருக்கு? Heat of absorption is high. அது யாருக்கு? physis option னா P போடுங்க, chemis option னா C அப்படின்னு போடுங்க. The heat of absorption will be high. chemis option எவ்வளோ இருக்கும்? சாட்ல சொல்லுங்க. chemis option உடைய heat of absorption உடைய range என்ன? ஆப்ஷன்ஸ் தரேன். 50 to 500 kilojoule per mole. Option B 30 to 300 kilojoule per mole. Option C 40 to 400 kilojoule per mole. 40 ல இருந்து 400 kilojoule per mole வரைக்கும் இருக்கும். Very good, very good. Super, super. அடுத்ததா, in case of chemis option, why absorption first increases and then decreases with temperature? நம்ம difference between ல படிச்சோம் இல்லையா, அதுதான் ஒரு கேள்வியாவே கேட்டிருக்காங்க. So chemis optionல when you just increase the temperature, எதனால chemis option first increase ஆகுது, அதுக்கப்புறமா decrease ஆயிடுது அப்படின்னு கேக்குறாங்க. The initial increase, first அந்த increase ஏன் அப்படிங்கிற ரீசனை சொல்லிடலாம். The initial increase illustrates the requirement of activation. அதாவது நான் என்ன சொன்னேங்க, ரியாக்டன்ட்லேருந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறமா தான் ப்ராடக்ட்னு சொன்னல. ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஃபார் அப்சார்ப்ஷன்
is due to the fact that formation of activated complex. So இந்த activated complex form பண்றதுக்கு ஒரு certain energy வேணும். அந்த எனர்ஜி தான் activation energy. இப்போ வண்டி சம்டைம்ஸ் நம்ம வீட்ல வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாதப்போ நல்லா ஸ்பீடு கொடுத்து நம்ம வந்து நல்லா பிரேக் பிடிச்சி நல்லா ஒரு ஸ்பீடு கொடுப்போம் இல்லையா, அதுக்கப்புறமா தான் நம்ம வண்டி வந்து ஓட்டிட்டு போவோம் மழை காலத்துல. அந்த மாதிரி தான் இங்க அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வந்து தேவைப்படும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. But later it decreases at high temperature is due to desorption as kinetic energy of the adsorbate also increases. Okay, இப்போ வந்து என்ன ஆகும், நீ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஸ்லோ பண்ணிடுவோம் வண்டி நல்லா நம்ம வந்து ஹீட் கொடுத்து இன்ஜின் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வண்டியை வந்து ஸ்லோ பண்ணிடுவோம் இல்லையா, வண்டியை வந்து திருப்பி நார்மல் ஸ்பீட்ல தான் நம்ம வந்து ஓட்டுவோம். அந்த வண்டி பிக்கப் ஸ்பீடு பிடிக்கிறதுக்காக தான் சில நேரத்தில் நம்ம வந்து பயங்கரமா ஹை பண்ணுவோம், ரைட்? அதே தான் இங்கேயும் வந்து நடக்குது, சரியா? ஸோ நான் நல்லா ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டா இருக்கிறப்போ அப்சார்ப்ஷனும் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த டெம்பரேச்சர் யூஸ் ஆகுது. ஆனால் டெம்பரேச்சர் ஹை ஆனதுக்கு அப்புறமா பயங்கரமா எல்லாருமே முட்டிக்கிறாங்க, நம்மளுடைய ரியாக்டன்ட்டும் எல்லாரும் முட்டிக்கிறாங்க. ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அப்சார்ப்ஷன் ஆகாம டீசார்ப்ஷன் ஆகுது. வண்டி தரையில போகாம நல்லா வானத்துல பறக்குது, அவ்வளோ ஸ்பீட்ல நீ அப்படியே வண்டியை விட்டா. ஓகே, ஸோ அப்சார்ப்ஷன் ஆகாம அதுக்கு ரிவர்ஸா அப்படியே நமக்கு டீசார்ப்ஷன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றப்போ அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா டிக்ரீஸ் ஆகுது. அடுத்ததா which will be absorbed more readily on surface of charcoal and why. ஸோ இப்போ சார்கோல்னா என்னடா, கரி. ஓகே, இந்த அயன் பாக்ஸ்லாம் வந்து ரோட்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா கரி. ஒரு சில பேர் வீட்டில் அடுப்புல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா கரி. அதை தாண்டி சார்கோல் ஃபேஸ் மாஸ்க், சார்கோல் ஃபேஸ் வாஷ் அப்படி நிறைய விஷயம் வந்து இப்போ வந்துருச்சு. ஓகே, ஸோ நான் எடுக்கிற ஆன்சர்ஸ் கண்டிப்பாக டான் கைட்ல இருக்கும். ஸோ பாருங்கடா, ஸோ இது வந்து நமக்கு வந்து சார்கோல் மேல யார் வந்து டக்குன்னு உடனே அப்சார்ப் ஆவாங்க, அமோனியாவா கார்பன் டை ஆக்சைடா, அமோனியாவா இல்ல கார்பன் டை ஆக்சைடா? The gases having low critical temperature are absorbed slowly. So எந்தெந்த கேசஸ்லாம் இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கோ அந்த கேசஸ்லாம் ஸ்லோவா தான் அப்சார்ப் ஆகும். while ஹை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்கிற கேசஸ் எல்லாமே ஃபாஸ்டா அப்சார்ப் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா அந்த கேசஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபாஸ்டா அப்சார்ப் ஆகும். இதுவே நம்மளுடைய லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்து ஸ்லோவா தான் அப்சார்ப் ஆகும். ஓகேவா? இஸ் தட் a clear? ஓகே, so what is meant by critical temperature அப்படின்னா என்னது? What is critical temperature? What is critical temperature? So the highest temperature at which a substance exists as liquid. Okay, so எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் அது வந்து லிக்விடா இருக்கும். ஸோ அதுக்கு மேல நீங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கேஸா மாறிடும், சரியா? அதுக்கு மேல நீ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா அது வந்து கேஸா மாறிடும். அதுக்கு பேர் தான் என்னது? கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஹை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்கிறதுலாம் ஃபாஸ்டா அப்சார்ப் ஆகும். ஸோ அமாங் கார்பன் டை ஆக்சைடு அமோனியால அமோனியா தான் ஃபாஸ்டா அப்சார்ப் ஆகும்ட்டாங்க. அமோனியா தாங்க ஃபாஸ்டா அப்சார்ப் ஆகும். ஏன் அப்படின்னா அமோனியாவுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் நமக்கு அதிகமா இருக்கு. அவ்வளோதான்டா, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும். ஓகே, O2வா? ஆர் யூ ஷியோர்? I'll just check in book. O2 CO2? Can you confirm? CO2
which will be absorbed more? இருங்க. O2 தான்டா. உங்க புக்ல வந்து பேஜ் நம்பர் 103 பாருங்க. O2 தான். ஓகே, சோ அப்ப இங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து CO2 வருதோ அதெல்லாம் வந்து O2 தான். ஓகே, யா. சோ ஆக்சிஜனா இல்ல அமோனியாவான்னு கேக்குறாங்க. அமோனியா தான் ஆன்சர். சோ ஆக்சிஜனை விட அமோனியாவுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஹை. சோ அமோனியா தான் நமக்கு வந்து ஈஸியா வந்து என்ன ஆகும், நமக்கு அப்சார்ப் ஆகும். ஓகே, யா. அடுத்து heat of absorption is greater for chemisorption than physisorption. Why? So இந்த மாதிரி ரீசனிங் டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து ஒண்ணு கூட நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, எஸ். சோ chemisorption உடைய heat of absorption வந்து ஹை. ஏன் தெரியுமா? chemisorption has higher heat of absorption because in chemisorption நல்லா கவனிங்க, chemical bond இருக்கு. chemisorptionல என்ன இருக்கு நமக்கு? we have chemical bond. இதான் முக்கியம். இந்த chemical bond வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். இதே physisorptionல நமக்கு வந்து என்ன இருக்கும்? physisorptionல will be having weak van der Waals force. அது ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். ஓகே, சோ chemisorptionல chemical bonds இருக்கு, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். So in adsorbed state, the adsorbate is hold on the surface of the adsorbent by attractive force. அதாவது இதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் இல்ல, கவனிங்க. adsorbentக்கும் மேம் டுடே தீம் மின்னல் கிளாஸ் 8 o'clock யாருக்குடா? I don't have right. என்ன கிளாஸ் இருக்கு உங்களுக்கு? யா, கவனிங்கப்பா. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்த அப்சார்பென்ட்டுக்கும் அப்சார்பேட்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்க போகுது. ஓகே, there will be a force of attraction. அதுதான் நம்ம கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ அதனால தான் கெமிசாப்ஷன் நமக்கு வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த கெமிக்கல் பாண்ட் இருக்கிறதுனால தான் இர்ரிவர்சிபிளா இருக்கு. நீ அப்படியே அவ்வளோ ஈஸியா அந்த பாண்டை என்ன பண்ண முடியாது, பிரேக் எல்லாம் பண்ண முடியாது. therefore heat of absorption வந்து கெமிசாப்ஷனுக்கு அதிகமா இருக்கும். 40 இருந்து 400 கிலோ ஜூல் இருக்கும் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ஸோ பேசிக்கலி கெமிசாப்ஷன்ல கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ங்க, கெமிக்கல் பாண்ட்ஸ் இருக்கும். கெமிக்கல் பாண்ட் ஸ்ட்ராங்கு, அதனால தான் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷனும் அதிகம். இதே physisorption வீக் van der Waals force தான், அதனால தான் அதோடைய ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கு. அவ்வளவுதான்டா ஆன்சர். ஓகே, அடுத்ததா peptizing agent is added to convert precipitate into colloidal solution. Explained with example. Okay, so before we go to this question, இனிமே ஆரம்பத்துல நம்ம வந்து ஒரு ஹேபிட் வந்து ரெகுலரா வச்சுட்டு இருந்தோம். என்னது? every 20 minutes we need to drink water and hydrate ourselves அப்படின்னு. இது எனக்கு தெரிஞ்சு நான் எந்த டைம் நான் இதை உங்ககிட்ட வந்து சொல்றேன். even when we are 1% dehydrated, it what? அது கண்டிப்பா நம்மளுடைய மெமரியை வந்து அஃபெக்ட் பண்ணும். மிஸ் நான் தான் சொல்றேன்ல, எனக்கு புரியுலா? ஸோ உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா உங்களுக்கு யார் கிளாஸ் புரியுதோ அந்த சேனல் போயிட்டு நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. இல்லைனா நீங்க புக் எடுத்து ஒரு வாட்டி நீங்க தனியா படிச்சு பாருங்க. சரியா? ஸோ புரியலைன்னா நீங்க இந்த கிளாஸ்ல இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சா மட்டும் கிளாஸ்ல இருங்க போறோம். உங்க ஸ்கூல்ல சைக்கிள் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன போர்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம சேனல்ல என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை கரெக்டா எடுத்து படிங்க. ஓகே, யா. ஸோ யார் யாரெல்லாம் தண்ணி குடிச்சிட்டீங்க? how many of you had water? கிளாஸ் எப்போ முடியும்? கிளாஸ் வந்து இந்த சாப்டர்ல இருக்கிற புக் பேக் ஃபுல்லா முடியறப்ப தான் முடியும். ஸ்கூல்ல உங்க கூட யாருமே பேச மாட்டாங்கன்னா டிப்ரெஸ் ஆகாதீங்க. என் கூட தான் யாரும் பேச மாட்டாங்க, நான் டிப்ரெஸ் ஆவா இருக்கேன். தண்ணி குடிச்சிட்டீங்களா? நானும் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்.
யா வந்தாச்சு. ஸோ கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ இந்த பாண்ட் வந்து அவ்வளோ ரிவர்சிபிளாக வந்து இல்லை. அதனால இங்கே ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கு. 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம்டா, சூப்பர். ஸோ 6th கொஸ்டின் நம்ம வந்துட்டோம். ஓகே, peptizing agent is added to convert precipitate into colloidal solution. இப்போ colloidal solutionக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் எது அப்படின்னா நம்மளுடைய மில்க். ஏன்னா மில்க்ல சாலிட் பார்ட்டிகல்ஸ் தண்ணியில கலந்து நமக்கு வந்து இருக்கு. ஓகே, இதே மின்னலுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குடா, யூ கேன் கிளிக் தட் அண்ட் தென் ஜாயின். ஓகே, இதே நமக்கு வந்து அந்த பாலில் நான் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடுறேன், அப்போ அதில் திரியா நமக்கு அந்த தயிர் சாலிட் பார்ட்டிகல் தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் நமக்கு வந்து பிரிஞ்சிரும் இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இப்போவாது கிளாஸ் கவனி. ஏடி தமிழ் கொடி இன்னைக்கு ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்து நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு ஒன்றுமே படிக்கல, அதை அவாய்ட் பண்ண எனக்கு ஒரு டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்றீங்கல்ல. நீ அந்த டிப்ஸை தெரிஞ்சு நீ நாளைக்கு திருந்துறதுக்கு இப்போ இந்த செகண்டே திருந்தி இந்த கிளாஸை கவனி. இந்த சாப்டர்ல உள்ள எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் படிக்கிறேன், நாளையிலேருந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ற நம்ம நாளையிலேருந்து நம்ம படிக்கவே மாட்டோம். இப்போ இந்த செகண்டே படிக்க ஆரம்பிக்கிறவங்க தான் படிப்பாங்க. ஓகே பிரியா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, யூ கேன் கிளிக் தட் லிங்க். ஓகே, யா. ஸோ அதுக்கு பேர் தான் precipitation. எனக்கு அந்த தயிர் தனியா வந்துடுது, சாலிட் தனியா லிக்விட் தனியா பிரியுதுங்கிறது வந்து precipitation. ஓகே, இதே அந்த மில்க் வந்து கொலாய்டல் சொல்யூஷன். ஸோ ions either positive or negative of peptizing agent are absorbed on the particles of precipitate. இப்போ peptizing agentனா என்ன தெரியுமா? அந்த precipitate colloidal solution-ஆ கன்வெர்ட் பண்றது தான் இந்த peptizing agent. ஸோ அயான்ஸ் எய்தர் பாசிட்டிவ் அயான்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது வந்து நமக்கு நெகட்டிவ் அயான்ஸா இருக்கலாம். ஓகே, இட் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் அயான்ஸ். ஓகே, இட் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் அயான்ஸா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அது நெகட்டிவ் அயான்ஸா கூட வந்து இருக்கலாம். Of peptizing agent are absorbed on the particles of precipitate. அந்த peptizing agent வந்து என்ன ஆகும்? இந்த precipitate மேல absorb ஆகும். They repel and hit each other and break the particles of the precipitate into colloidal size. So இந்த peptizing agent போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த precipitate கூட போயிட்டு நல்லா சண்டை போடும், டிஷும் சண்டை போடும். ஸோ இது போயிட்டு அந்த precipitate-ஐ உடைச்சிரும், பயங்கரமா சண்டை போட்டு அந்த precipitate-ல இருக்கிற எல்லா பாண்டும் பிரேக் ஆகி குட்டியா கொலாய்டல் சைஸுக்கு டிக்ரீஸ் ஆயிடும். ஓகே, நீங்க ஏன் பாய் மெசேஜ் இன் வாட்ஸ்அப் பட் தே டிடன்ட் ரெஸ்பாண்ட் மீ? நீங்க ஏன்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க? நீங்க டைரக்டா கோர்ஸே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, யா. இப்போ for example, when we add a small volume of very dilute hydrochloric acid to peptizing agent to a fresh precipitate of silver chloride, it leads to formation of silver chloride colloidal solution. இப்போ நல்லா கவனிங்க, AgCl வந்து எனக்கு இப்போ கட்டியா precipitate ஆயிடுது. நான் எப்படி colloidal solution ஆன மில்க்ல நான் போயிட்டு லெமன் புழிஞ்சா தயிர் மட்டும் எனக்கு தனியா கீழே திரண்டு வந்துருது, அந்த மாதிரி AgCl எனக்கு இங்க precipitate-ஆ இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், அந்த precipitate-ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட போடுறேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போடுறப்போ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த precipitate-ஐ போய் நல்லா பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? AgCl கொலாய்டல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும். எந்த ஃபோன்ல வேணா நீங்க ஃபீஸ் பே பண்ணலாம், ஆனா எந்த நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த நம்பரை வச்சு லாகின் பண்ணி நீங்க கிளாஸை கவனிக்கணும். ஓகே, யா. ஸோ AgCl நீங்க யூஸ் பண்றப்போ, சில்வர் குளோரைட் HCl யூஸ் பண்றப்போ, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்றப்போ AgCl precipitate எனக்கு திருப்பியும் கொலாய்டலா எனக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ 6 கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததா, what happens when a colloidal sol of sol அப்படினா என்னது? what do you mean by sol? நீ சொல்லு, அந்த சொல்லா? இல்ல, இப்போ லிக்விட்ல நம்ம சாலிட கலக்குறோம், அதுதான் வந்து சொல்.
சே ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட்ல எப்படி சாலிட் கலக்க முடியும்? நம்ம பிளட் எடுத்துக்கோங்க. நம்ம பிளட் என்னது, லிக்விடா சாலிடா? நம்ம பிளட் என்னடா, லிக்விடா சாலிடா? Ma'am, absolutely loved that letter. It meant a lot. More support to you and your team always. You even helped me tick off a bucket list wish getting a surprise letter from someone. Totally awesome. Thank you, Vanya. எல்லாத்தையும் பண்ணிட்டு மண்டை மேல இருக்க கொண்டை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு we got confused with Hania and Vanya and 11th கைடுக்கு பதிலா நாங்க 11th கைடே அனுப்பிட்டோம். ஓகே, மாத்தி கீத்தி 12th கைடு அனுப்பிடக்கூடாது, கரெக்டா 11th கைடு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தவறா அனுப்பிட்டோம். ஓகே, ஸோ ரொம்ப பார்த்து அனுப்பினோம். பட் we got confused 11th யாரு 12th யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ you can send us back. மீண்டும் உங்களுக்கு வந்து 12th கைடு வந்து வரும். சரியா? ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் when a colloidal சொல் ஆஃப், ஸோ சொல் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, லிக்விட்ல சாலிட் வந்து கலந்து இருக்கும். ஓகே, ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் பிளட். நம்மளுடைய பிளட் இருக்குல்ல, பிளட் வந்து சாலிடா லிக்விடா? டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. கார்த்திக் உங்களுக்கு வந்து கைட் வரல அப்படின்னா minnal2026@gmail.com நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்போவே சாட்ல உங்களுடைய ஆர்டர் ஐடி வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, யா, லிக்விட், நம்மளுடைய பிளட் வந்து லிக்விட் தான். ஆனா நம்ம பிளட்ல ஒரு சில விஷயம்லாம் வந்து இருக்கு. ஆர்பிசி இருக்கு, டபிள்யூபிசி இருக்கு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிளேட்லெட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆர்பிசி டபிள்யூபிசிலேயே நிறைய டைப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, த்ராம்போசில்ஸ், யோசினோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்லாம் நிறைய இருக்கு இல்லையா. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா சாலிட் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த சாலிட் எல்லாமே வந்து எதுல கலந்து இருக்கு, நம்மளுடைய லிக்விடான பிளட்ல வந்து கலந்து இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சொல் அப்படின்னு சொல்லுவோம். 12th கைடு தான் வேணும் மேம். சீரியஸ்லி எனக்கு மூஞ்சி ஃபுல்லா பிரைட்டா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ ஹவு டு கெட் அ பிரைட் ஃபேஸ் வித்தவுட் எனி ஃபேஷியல் ஆர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அப்படின்னா பி ஹாப்பி, அதான். ஓகே, யா, ஸோ ஓகேடா, நீங்க அமுச்சு விடுங்க. திருப்பியும் நாங்கள் வந்து 12th கைடு அமுச்சு விடுறோம். யா, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் when a colloidal சொல் ஆஃப் FeOH thrice AS2S3 are mixed? On mixing iron hydroxide positive சொல் and this hydroxide this compound, இந்த ரெண்டு காம்பவுண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்றப்போ இப்போ இதுல வந்து இது வந்து பாசிட்டிவ், இந்த அயன் காம்பவுண்ட் வந்து பாசிட்டிவ், இந்த ஆர்சனிக் காம்பவுண்ட் வந்து நமக்கு நெகட்டிவ். ஸோ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் கொயாகுலேஷன் நடக்கும். அது பிரெசிபிடேட் ஆயிடும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கீழே பிரெசிபிடேட் ஆயிடுவாங்க. ஸோ பிரெசிபிடேட் அப்படி வானியா பை பட் அட்டெண்ட் த கிளாஸ் ரெகுலர்லி. அது தீமினல் கிளாஸ் நீங்கள் இருக்கீங்கனாலும் சரி, இல்லை யூடியூப்னாலும் சரி, அட்டெண்ட் த கிளாஸ் ரெகுலர்லி. You should score good marks. Okay, so நிறைய பேரு, I just want not only for Vanya but for everybody I want to say one thing. நிறைய நேரத்தில் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறப்போ வாவ் சூப்பராக சொல்லி தராங்க, நல்லா புரியுது, இந்த கான்செப்ட் இவ்வளோ ஈஸியா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. அண்ட் தேட் திங் கிவ்ஸ் அஸ் அ கான்ஃபிடன்ஸ். நம்ம மைண்டில் ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அது தரும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம வந்து அப்படியே டைரக்டா எக்ஸாம் போறோம், இல்ல நம்ம உட்காந்து செல்ஃப் ஸ்டடியோ ரிவிஷனோ பண்ணாம எக்ஸாம் போறோம் அப்படின்னா மார்க் வராது. ஏன்னா நம்ம அதை கான்செப்டே மறந்துருப்போம். சரியா? ஸோ கிளாஸ் நல்லா புரியுது, சூப்பரா புரியுது அப்படின்னா அதோட நீங்க விடக்கூடாது. நீங்க போய் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். திருப்பி வீட்டுல 2-3 வாட்டி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சரியா? அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல, அதுதான் ரியல் கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஸ்டெப்பு தான் நீங்க எங்க கிளாஸை லிசன் பண்ணி கத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு உனக்கு கொடுக்குற கான்ஃபிடன்ஸை வச்சு நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணி நீங்க எழுதி பார்க்கணும், நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ ஃபைனலா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல, மார்க் வந்து, அதுதான் குட் கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு இது ஈஸி அப்படின்னு வர கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளை எப்பயுமே ஏமாத்திரும். அதோட போராது அப்படிங்கிறது மட்டும் எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் கொயாகுலேஷன் நடக்கும். எப்படி எக்கில் வந்து அந்த எக்கு ஒயிட் எக்கு எல்லோ நம்ம பாயில் பண்றப்போ தே கெட் ஹார்டன்ட் இல்லையா, அவங்க கொயாகுலேட் ஆகுறாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வந்து என்ன ஆகுனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி பிரெசிபிடேட் ஆயிடுவாங்க.
when this sol got mixed with each other due to iron 3 plus and sulfur 2 minus ions, neutralization of charges will happen and precipitation will form. So iron 3 plus positive charge and sulfur 2 minus negative charge. So the positive charge or negative charge சேர்ந்து react பண்ணி அவங்க வந்து நமக்கு neutralize ஆயிடுவாங்க. அவங்க வந்து நமக்கு neutralize ஆயிடுவாங்க. Okay? Yeah. So அவங்க கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு காம்பவுண்ட் நம்ம வந்து எழுதி இருக்கோம். சோ இதுல என்ன பண்ணுங்க, இதை எடுத்து சல்ஃபருக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. சோ OH thrice இங்க வந்துரும், S3 அந்த பக்கம் போய்டும். OH thrice இங்க, சல்ஃபர் அங்க. அவ்வளவுதான். சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகும் அப்படினா அந்த அயன் காம்ப்ளெக்ஸ் பாசிட்டிவ், அந்த இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ், ரெண்டு பேரும் சேர்ந்தா precipitate ஆவாங்க, coagulate ஆவாங்க. அவ்வளவுதான். ஏனா both of them are opposite charge, so they neutralize each other. Okay? அடுத்து difference between sol and gel. சொல்லுக்கும் ஜெல்லுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்? Liquid state of a colloidal solution is sol. Okay? So colloidal solution உடைய liquid state தான் வந்து என்னது அப்படினா sol. Solid or semi solid state of colloidal solution is gel. So now tell me what is gel. இப்போ சொல்லுனா வந்து solid in liquid இல்லையா? அதே மாதிரி ஜெல்லுனா என்ன? liquid in solid. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுனா solid in liquid, ஜெல்லுனா liquid in solid. ஜெல்லுனா liquid in solid. clear ஆ? யா பிரியா என்னப்பா ma'am in YouTube why you did not teach all chapters line by line? டைம் இல்லை, அவ்வளோதான். எங்க டெய்லி பிஸியாகவே போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்கள் நான் ஸ்கூல்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். இங்கே யூடியூப்ல சாயந்தரம் மட்டும் தான் உங்களுக்கு டைமே இருக்கு, இல்லைனா சண்டே மட்டும் தான் டைம் இருக்கு இல்லையா? யா ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீச் பண்ணலாம் வாங்கப்பா. ஸோ சொல் வந்து சாலிட் இன் லிக்விட் அண்ட் ஜெல் வந்து லிக்விட் இன் சாலிட். லிக்விட் ஸ்டேட் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன் தான் சொல்லுங்க. இதே சாலிட் இல்லைனா செமி சாலிட் ஸ்டேட், சாலிட் இல்லைனா செமி சாலிட் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். The soil does not have a definite structure. சொல்லுக்கு ஒரு definite structureலாம் கிடையாது. ஆனால் ஜெல்லுக்கு ஹனிகோம் தேன் கூடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். பட் ஜெல்லுக்கு ஒரு தேன் கூடு மாதிரி ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். The dispersion medium of soil வந்து water. அதாவது லிக்விட்ல தானே நம்ம கலக்கிறோம், அதுதான் டிஸ்பர்ஷன் மீடியம். எது அதிகமாக இருக்குமோ அது டிஸ்பர்ஷன் மீடியம், எது கம்மியாக இருக்கோ அது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். சொல்யூட் சால்வெண்ட் மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த மேக்ஸ் தான் முதல்வன் பேட்சில் மேக்ஸ் டெஸ்ட். ஸோ வாட்டர் தான் இங்கே இருக்கிற டிஸ்பர்ஷன் மீடியம், ஏன்னா சாலிட் இன் வாட்டர். இங்கே பாருங்க, இங்கே டிஸ்பர்ஷன் மீடியம் ஆஃப் ஜெல் வில் பி ஹைட்ரேட்டட் கொலாய்டு பார்ட்டிகல். ஓகே, கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கக்கூடிய கொலாய்டல் பார்ட்டிகல். சொல் கேன் பி கன்வெர்டட் டு ஜெல் பை கூலிங். நீங்கள் சொல்ல வந்து கூல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ஜெல்லா மாற நமக்கு சான்ஸ் இருக்கு. சரியா, கூல் பண்ணோம். ஜெல் கேன் பி கன்வெர்டட் டு சொல் பை ஹீட்டிங். இதே நம்ம ஜெல்லை ஹீட் பண்ணா சொல் கிடைக்கும். சொல் அதே பாயிண்ட் தான். சொல் கேன் பி ஈஸிலி டீஹைட்ரேட். ஏன்னா சொல்லில் தண்ணி நிறையா இருக்கும். ஸோ சொல்ல வந்து நம்ம ஈஸியாக டீஹைட்ரேட் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். இதே ஜெல்லை நம்ம அவ்வளோ ஈஸியாக டீஹைட்ரேட் பண்ண முடியாது. The viscosity of சொல் வந்து கம்மி. விஸ்காசிட்டி அப்படின்னா அடர்த்தி. ஓகே, இப்போ நல்லா கூந்தல் அடர்த்தியா இருக்கு, இல்ல கூந்தல் தின்னா இருக்கு. கோகோனட் ஆயில் தின்னா இருக்கும், இதே கேஸ்டர் ஆயில் திக்கா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து அடர்த்தின்னு சொல்லுவோம். இதை தான் இங்கிலீஷ்ல வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஸ்காசிட்டி ஆஃப் சொல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், லோவா இருக்கும். இதே விஸ்காசிட்டி ஆஃப் ஜெல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்? ஏன்னா ஜெல்லு வந்து லிக்விட் அண்ட் சாலிட். நீ லிக்விட் எடுத்து சாலிட்ல கலக்கிறதும் சாலிட்ல லிக்விட கலக்கிறதும் வேற வேற தான் இல்லையா? ஓகே மேம், இன்னைக்கு ஸ்கூல்ல லாஸ்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம், இனி எல்லாம் ரிவிஷன் எக்ஸாம். இன்னைக்கு வேற லெவலா எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் 66 அவுட் ஆஃப் 70 வரப்போகுது. இனி வர 57 தான் ஹையஸ்ட். இன்னி வர 57 தான் ஹையஸ்ட். நேத்து நைட் 1 வரைக்கும் படிச்சேன். தேங்க்யூ தேங்க்யூ வருண், தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி திஸ் இஸ் த திங்.
So if somebody is trusting a process, if somebody is trusting a teacher, trust completely and trust the process completely and இருக்கிற எல்லா லைவ் எல்லா வீடியோ சொல்றத கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போ மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ எல்லா லைவ்லுமே யூ கேன் சி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் கம்மிங் அண்ட் தென் கமெண்டிங் தேங்க்யூ இப்படி எனக்கு மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்க எது ஃபாலோ பண்ணாலும் சரி கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்குறேன்னா எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க கண்டிப்பா படிக்கணும். இப்போ நான் ஒரு லைவ் கிளாஸ் நடத்துறேன்னா எண்டு வரைக்கும் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, யா இதே இந்த சொல்லல வந்து நமக்கு ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து லியோஃபோபிக், ஒன்று லியோஃபிலிக். ஓகே, ஃபோபிக்னா ஃபியர், ஃபிலிக் அப்படின்னா லைக். ஓகே, லியோஃபோபிக் அண்ட் லியோஃபிலிக் அப்படின்னு ரெண்டு டைப்ஸா நம்ம பிரிக்கிறோம். ஆனா இங்க அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் கிடையாது. சொல்லுக்கு எக்ஸாம்பிள் பிளட், இதே ஜெல்லுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ரூட் ஜெல்லி, ஜெலாட்டின் ஜெல்லி, ஈவன் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆலோவேரா ஜெல்லி, இது எல்லாமே வந்து நமக்கு ஜெல்லில் வரும். விஸ்காசிட்டினா என்ன? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இப்போதான் நான் சொன்னேன், அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸோட சொன்னேன். சரி, உங்க அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஓகே, அட்டென்ஷனோட நீ கவனிச்சா இது எல்லாத்தையுமே நான் நடத்திட்டு தான் இருக்கேன். விஸ்காசிட்டினா என்னன்னு வேகம் நான் சொல்லியிருக்கேன்டா. கொஞ்சம் வீடியோவை லைட்டா ஒரு 10 செகண்ட் முன்னாடி போட்டு பாரு. ஓகே, யா அடுத்துடா. Why are liophilic colloidal cells are more stable than liophobic colloidal cell? So liophilic வந்து ஏன் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்குன்னு கேக்குறாங்க. The liophilic colloids or cells has definite attractive force. So அவங்களுக்கு வந்து என்ன இருக்குமா, ஒரு டெஃபினட்டான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். இல்லைன்னா அது என்னன்னு சொல்லலாம், அஃபினிட்டின்னு சொல்லலாம். அஃபினிட்டி, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இது ரெண்டுமே சேம் தான். சரியா? எதுக்கும் இருக்கும், டிஸ்பர்ஷன் மீடியம்க்கும் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்க்கும். ஓகே, இப்போ ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் டஸ்ட் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, அந்த தண்ணி தான் டிஸ்பர்ஷன் மீடியம், அந்த டஸ்ட் தான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். ஓகே, ஸோ அந்த டிஸ்பர்ஷன் மீடியம்க்கும் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுக்கும் லியோஃபிலிக் கொலாய்ட்ல ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருக்கு, ஒரு நல்ல அஃபினிட்டி வந்து இருக்கு. ஓகே, ஒரு நல்ல அஃபினிட்டி வந்து இருக்கு. ஓகே, பேலன்ஸ் ஸ்டடி ஹோம்ஒர்க் கண்டிப்பா சந்தோஷ் கீதா, அதை நம்ம வந்து இந்த வாட்டி நம்ம ஐ கண்டக்ட் அ வெபினார், அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, யா examples, soil of protein and starch, they are more stable and will not get precipitated easily. So இப்போ புரோட்டீன் சொல்லா இருக்கட்டும் இல்லைனா ஸ்டார்ச் சொல்லா இருக்கட்டும், அவங்களாம் அவ்வளோ ஈஸியா precipitate ஆக மாட்டாங்க. சரியா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க. இன் லியோஃபோபிக் கொலாய்ட்ஸ், இது லியோஃபோபிக் கொலாய்ட்ஸ்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸே நமக்கு இருக்காது. ஃபோபிக்னாலே வந்து ஃபியர், ஃபோபிக் அப்படின்னாலே வந்து ஹேட், அங்க வந்து நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸே இருக்காது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுக்கும் டிஸ்பர்ஷன் மீடியம்க்கும். ஓகே, ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப லெஸ் ஸ்டேபிளா தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஈஸியா பிரசிபிடேட் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி படி ஈஸியா இருக்கும். லியோஃபிலிக், ஃபிலிக்னா லைக், ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். லியோஃபோபிக்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஸ்டேபிளா இருக்காங்க, நீ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லாதனால தே ஆர் அன்ஸ்டேபிள். தட்ஸ் இட், ஈஸி. ஓகே, அடிஷன் ஆஃப் ஆலம் பியூரிஃபைஸ் வாட்டர். வை? ஸோ நம்ம வாட்டர்ல என்ன இருக்கும், நம்ம வாட்டர் ஏன் இம்பியூர் ஆகுது? ஸோ யூ கேன் சி, ஒரு சில பேர் யார் வீட்டு பாத்ரூம்லலாம் வந்து என்னதான் பக்காவா கிளீன் பண்ணாலும் ஒயிட் கலர்ல ஒரு லேயர் வந்து அங்கங்க கார்னர்ஸ்லாம் படிஞ்சு பார்த்துருக்கீங்க. ஒயிட் கலர்ல ஒரு லேயர்ஸ் மாதிரி வந்து படியும். ஒரு சில பேர் அந்த வெந்நீர் கொதிக்க வைக்கிற அந்த பாத்திரத்துலலாம் ஒயிட் கலர்ல அந்த அந்த நம்ம தண்ணி வைக்கிற பாத்திரம், தண்ணி வைக்கிற குண்டா வந்து ஒயிட் கலர்ல வந்து பார்த்துருக்கீங்க அங்கங்க. ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா உப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். உப்புனா சால்ட்ஸ் மட்டும் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட். என்னடா லாஸ்ட் வீக் கெமிஸ்ட்ரி கிளாஸ் வைக்கல முதல்வன் பேட்ச்ல? ஆமா, லாஸ்ட் வீக் தீபாவளி அது அப்படி இப்படி இருந்தனால வைக்கல, இந்த வாட்டி இந்த வீக் வந்து இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்ல நம்ம அதை வந்து உப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சால்ட்ஸ் வந்து நம்மளுடைய தண்ணியில வந்து இருக்கிறதுனால தான் ஹார்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். வி கால் இட் ஆஸ் ஹார்ட் வாட்டர். ஓகே,
ஸோ ஆலம் வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ணுறோம், அது வந்து பியூரிஃபை பண்ணுது எப்படி? ஸோ ஆலம் when added to water coagulate the colloidal impurity present in water. These impurities settle down and are removed by decantation or filtration. அதாவது நம்ம வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டி வந்து யாரு அப்படின்னா நம்ம வாட்டர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி இருக்குல்ல, அது கூட ஆலம் வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி கீழே கொயாகுலேட் பண்ணிடும், அவங்கள கீழே நிறுத்திடும். சரியா? அப்போ நம்ம தண்ணியில கொஞ்சம் ஆலம் ஆட் பண்ணோம்னா இருக்கிற இம்பியூரிட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அது அப்சார்ப் பண்ணிக்கிட்டு கீழே செட்டில் ஆயிடும். ஸோ தட் என்ன ஆகும், நம்ம தண்ணியை மேலோட்டமா எடுத்து அந்த நல்ல தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபில்டர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி குட். What are the factors which influence the absorption of gas on a solid? இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் absorption of gas on a solid, ஒரு சாலிட்ல கேஸ் உடைய absorption இருக்கு இல்லையா, அதை அஃபெக்ட் பண்றது எதெல்லாம் கேக்குறாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி, வாட்டர் பிரேக். எவ்ரிபடி ட்ரிங்க் வாட்டர். கொஞ்சமாவது தண்ணி குடிக்கணும், ரொம்ப கொஞ்சம், அதாவது ஒரு டம்ளர், 1 டம்ளர்னா 200 ml கிட்ட இருக்கும் இல்லையா, அதுவாவது தண்ணி குடிங்க. வாட்டர் பிரேக் நவ். உடனே தண்ணி குடிச்சு உடனே கிளாஸ் கவனிங்க. அசந்த், உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் தென் இந்த இஷ்யூ வந்து send us to tminnal2026@gmail.com க்கு மெயில் பண்ணுங்க. செல்ஃப் குயின், நீட்டுக்கு வந்து டெஃபினட்டா நம்ம சேனல்ல டீச் பண்ண போறோம்டா. சரியா? ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் நவம்பர்லேருந்தே வந்து நம்ம சேனல்லையும் இன்னொரு ஒரு சேனல்லையும் நீட் சேனல்லையும் we are going to teach, so don't worry. okay? மெயில் பண்ணுடா, உன் ஃபோன் நம்பரும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஜஸ்ட் மெயில் பண்ண போறோம். வெரி குட். டீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணீங்களா? STK அகாடமி, வெரி குட். அப்படிலாம் இல்லடா, நான் தர PDF எல்லாருக்குமே தான்டா பிரியா ஓப்பன் ஆகும், பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஓப்பன் ஆகும் அப்படிலாம் கிடையாது. சரியா? எல்லாருக்குமே தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும்னா வேற ஒரு ஃபோன்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? யா, நவம்பர்லேருந்து பிளான் இருக்குடா. நான் யார் சார் உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி 5th சாப்டர் மட்டும்தான் டீச் நடத்திருக்கீங்க. யூடியூப்ல சாப்டர் 10 வந்தாச்சு. டேய் வரேன்டா, ஏன்டா கம்பேர் பண்ணிருக்கேன்? உனக்கு தானடா டீச் பண்ணுறேன். யூடியூப்ல டீச் பண்ணா என்ன, பெய்டு பேட்ச் டீச் பண்ணா நான் தானே டீச் பண்ணுறேன். உனக்கு இதை தாண்டி புக் அண்ட் சைட் கொஸ்டின் நான் யூடியூப்ல டீச் பண்ண மாட்டேன், பெய்டு பேட்ச்ல டீச் பண்ணுவேன். அப்போ என்ன சொல்லுவேன்? அப்பயும் கம்ப்ளைண்ட் சொல்லுவியா? எனக்கு வந்து புக் அண்ட் சைட் கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுத்துட்டீங்க மேம் அப்படின்னு. ஓகே, ஸோ நான் பார்த்துக்கிறேன். ஓகே, யா, ஸோ கவனிங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும்? நேச்சர் ஆஃப் அப்சார்பென்ட், நேச்சர் ஆஃப் அப்சார்பேட், கான்சென்ட்ரேஷன், ப்ரெஷர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, 4 தான். அப்சார்பென்ட்டுடைய நேச்சர், அப்சார்பேட்டுடைய நேச்சர், அடுத்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த கிவன், கான்சென்ட்ரேஷன் அட் கிவன் டெம்பரேச்சர், ப்ரெஷர், இது எல்லாமே வந்து ஒரு முக்கிய ஃபேக்டர்ஸ். 11 questions முடிச்சிட்டோம். Let's go to the 12th one. எல்லாரும் ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பார்க்கலாம் சாட்ல. இவ்வளோ நேரம் we have completed 11 questions. It's great. ஓகே, டைம் டேபிள் வந்தாச்சா? உண்மையான நியூஸா பொய் நியூஸா? நான் உங்களை எப்படி நம்புறது? வரலடா, எங்க தலைவர் வரலடா. யாரு சொல்றீங்க?
இருங்க உங்கள் சேட்லாம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிருக்கேன். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலடா. நவம்பர் 4 தான் வரும், நவம்பர் 4 தான் வரும். சரியா? ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி நடத்திட்டேன்டா, திருப்பி நடத்துகிறேன். ஓகே யா. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஐ வில் கிவ் யூ PDF, டோன்ட் வரி. இதுக்கு PDF தர மாட்டேன். புக் பேக் கொஷனுக்கு இந்த புக் பேக் கொஷனுக்கு ஐ ஒன்ட் கிவ் யூ த PDF. ஓகே யா. ஸோ வித் ஃபுல் ஃபோக்கஸ், with full energy, please attend this live. Okay, so with full focus please attend. Okay, நடுவுல வந்து focus வந்து you don't lose it. Focus is very very important. Okay, yeah. So வாங்கப்பா, what are enzymes? Write a brief note on the mechanism of enzyme catalysis. Enzymes அப்படினா என்ன, and in the enzymes catalysis உடைய enzyme catalysis உடைய mechanism என்ன அப்படினு கேக்குறாங்க. This is a very very important question. Okay, this is a very very important question. So நல்லபடியா கவனிங்க. Enzymes are complex protein molecules with 3-dimensional structures. So enzyme வந்து பாத்தீங்க அப்படினா enzymes are complex ஆன protein molecules. அவங்களுடைய structure வந்து 3-dimensional structure-ஆ வந்து இருக்கும். 2-dimensionனா நம்ம ஜஸ்ட் போர்ட்ல வரையற மாதிரி இருக்கும், இல்லாம 3D டயகிராம்லாம் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 3-dimensional structure-ஆ இருக்கும். They catalyze the chemical reaction in living organisms. இப்போ நான் லேப்ல போயிட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்றேன். அந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்கு நான் ஆட் பண்ற ஒரு கெமிக்கல் பேர் தான் என்னது? கேட்டலிஸ்ட். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நான் ஸ்பீட் அப் பண்றதுக்கு நான் போயிட்டு ஆட் பண்றது தான் என்னது? கேட்டலிஸ்ட். ஓகே, இதே ஒரு லிவிங் டிஷ்யூக்குள்ள, ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள இல்ல ஒரு அனிமல் பாடிக்குள்ள, ஒரு லிவிங் டிஷ்யூக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்கு ஆட் பண்ற அந்த கேட்டலிஸ்ட் பேரு, அந்த பயோ கேட்டலிஸ்ட் பேர் தான் என்சைம்ஸ். ஓகே, சோ அந்த பயோ கேட்டலிஸ்ட் பேர் தான் என்சைம்ஸ். ஓகே, they are often present in colloidal state or extremely specific in. இப்போ இந்த enzymes வந்து maximum colloidal stateல தான் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த enzymes எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு colloidal stateல இருக்கும், and they will be specific in catalytic action. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆக 10 நாள் ஆகும்னா எப்படி இருக்கும்? கிடையாது இல்லையா? சாப்பிட்டா உடனே ஜெரிச்சிருது, மத்தியானமே திருப்பி சாப்பிட்றோம், உடனே ஜெரிச்சிருது, சாயந்தரமே திருப்பி சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இந்த டைஜஷன் ப்ராசஸில் there are many enzymes play a very very important role. ஸோ நீ கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறியா, அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தனி என்சைம்ஸ் இருக்கும். நீ ப்ரோட்டீன் எடுக்கிறியா, அதை டைஜஸ்ட் பண்ண தனி என்சைம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே ஒவ்வொரு ரியாக்ஷனையும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான என்சைம் வந்து இருக்கும். அதுதான் ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் இன் கெட்டாலிட்டிக் ஆக்ஷன். ஸோ கெட்டாலிசிஸ் அப்படின்னா என்னது? something which speeds up the reaction அப்படின்னு அர்த்தம். something which speeds up the reaction அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா கவனிங்க. here when you see நம்மளுடைய என்சைம் இருக்கு. நம்ம என்சைம்ல there will be site called as active site. ஸோ என்சைம் வந்து நமக்கு ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸா இருக்காது. ஓகே, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கிராக்கு, பெண்டு இதெல்லாம் வந்து இருக்கும். அதை தான் நம்ம ஆக்டிவ் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்டிவ் சைட்டில் போயிட்டு ரியாக்டன்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆகிட்டு இந்த ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக நடக்க வைக்கும். உடனே பாருங்க, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் தனியாக நமக்கு டிசால்வ் ஆகி வெளியில் போயிடும். ஸோ என்சைமோட ஆக்டிவ் சைட்ல இந்த ரியாக்டன்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் என்னதுன்னா அப்சார்ப்ஷன். இப்போ ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் தனியா பிரிஞ்சு போறதுக்கு பேரு டீசார்ப்ஷன். ஓகே, அந்த ப்ராடக்ட் தனியா பிரிஞ்சு போறதுக்கு பேரு டீசார்ப்ஷன். ஓகே, அடுத்ததா மெக்கானிசம் ஆஃப் என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். இதோடைய மெக்கானிசம் எப்படி தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். டயக்ராம் வேண்டாம்டா, அன்லெஸ் தே ஆஸ்க் சோ. இதெல்லாம் ஒரு டயக்ராமே கிடையாது, நீங்க வரையலாம், தப்பே கிடையாது. இது வரைங்க டயக்ராம், கண்டிப்பா சாதாரண டயக்ராம் தான், 10 செகண்ட் தான் ஆகுது வரைய. அடுத்து பாருங்க மெக்கானிசம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இங்க நல்லா கவனிங்க, என்சைம் தாண்டா என்னது? பயோ கேட்டலிஸ்ட். நம்ம பாடியில இருக்கக்கூடிய ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்கு இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ தே ஆர் பயோ கேட்டலிஸ்ட். ஸோ அது வந்து சப்ஸ்ட்ரேட் தான் அந்த ரியாக்டன்ட். ஓகே, ஸோ இந்த என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் சேர்ந்து தே ஃபார்ம் ES, என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம
activated complex அப்படின்னு சொல்லுவோம். அது yes diagram is necessary. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as activated complex அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அந்த substrate என்ன ஆயிடும், ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ப்ராடக்ட் தனியாகவும் அந்த என்சைம் தனியாகவும் பிரிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ என்சைமோட வேலை ஸ்பீட் அப் பண்றது தான். ஓகே, அவ்வளவுதான்டா. அடுத்த கொஸ்டின் போலாமா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே பக்கா கிளியர்? இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை, கரெக்டா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? Anybody has any doubts? No? Okay, very good. So, what do you mean by activity and selectivity of catalyst? Okay, what do you mean by activity and selectivity of catalyst? Okay, activity na enna, selectivity அப்படினா என்ன? So, activity na enna? Activity of a catalyst is the ability of the catalyst to increase the rate of a particular reaction. Activity na ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடு பண்ணுது இல்லையா, it is increasing the rate of the reaction. ஒரு மணி நேரம் நடக்க வேண்டிய ரியாக்ஷனை 10 நிமிஷத்துல முடிக்குது இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் ஆக்டிவிட்டி. செலக்டிவிட்டினா என்ன தெரியுமா? the ability of the catalyst to direct a reaction to yield a particular product is referred to as the selectivity of the catalyst. ஸோ நீ ஒரு சில கேட்டலிஸ்ட் வந்து ஆட் பண்றதுனால நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்டே மாறுதான், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டினா ஜஸ்ட் அது போயிட்டு அந்த ரியாக்ஷனை ஸ்பீடாக நடக்க வச்சுட்டு வந்துடும், அவ்வளோதான். ஆனால் செலக்டிவிட்டி அப்படின்னா என்னது, என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதையே என்ன பண்ணிடும், அது வந்து நமக்கு மாற்றிடும், சரியா? எபிலிட்டி ஆஃப் த கேட்டலிஸ்ட் டு டைரக்ட் அ ரியாக்ஷன் டு yield a particular product. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிறதுக்காக அந்த கேட்டலிஸ்ட் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் செலக்டிவிட்டி. For example, we can get different product for reaction between hydrogen and carbon monoxide using different catalyst. ஹைட்ரஜனையும் கார்பன் மோனாக்சைடையும் ரியாக்ட் பண்றீங்க, அங்க பாருங்க நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றேன், அடுத்ததுல பாருங்க காப்பர் ஜிங்க் ஆக்சைடு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றேன், அடுத்ததுல நான் காப்பர் கேட்டலிஸ்ட் மட்டும் யூஸ் பண்றேன். ஒவ்வொரு ரியாக்ஷன்லயும் எனக்கு வேற வேற ப்ராடக்ட் கிடைக்குது. இதே நான் நிக்கல் யூஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு மீத்தேன் கிடைக்குது, ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது. நான் வந்து காப்பர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் ஆக்சைட்லாம் யூஸ் பண்ணா எனக்கு மெத்தனால் ஆல்கஹால் கிடைக்குது. இதே நான் என்ன காப்பர் மட்டும் யூஸ் பண்ணா ஆல்டிஹைடு ஃபார்மால்டிஹைடு நமக்கு கிடைக்குது, சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றப்போ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் தான் செலக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட். பட் ஜென்ரலி அந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ரியாக்ஷன் மட்டும் ஸ்பீடப் ஆகுதுன்னா அதுக்கு பேரு ஆக்டிவிட்டி. அடுத்ததா describe some features of catalysis by zeolites. So இந்த zeolites question நமக்கு P blockலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. So you don't get confused, okay? So இது அட்டெண்ட் பண்றதா இல்ல அதுல கேட்டிருக்காங்களே அதை எழுதுறதா அப்படின்னு கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். அவங்க ஆக்டிவிட்டி அப்படின்னு தெளிவா கொடுத்தா மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரியா? இல்லனா இந்த கொஸ்டின் கிடையாது, P blockல கேட்கிற அந்த கொஸ்டின். Is that clear? இது வந்து கொஞ்சம் big question தான், so they can even ask you in the 5 mark question. Okay, so they can even ask you in the 5 mark question. Is that clear? எல்லாருக்குமே கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? Okay, continue. Okay, so describe some features of catalysis by zeolites. Zeolites are microporous. Zeolites வந்து சின்ன சின்ன micro pores, micro holes எல்லாமே வந்து இருக்கும். Answer வேணும். I am from minnal. minnal நான் already upload பண்ணிருக்கேன்டா லாவண்யா. I have already uploaded the video as well as PDF. நான் live class வந்து சொல்லி கொடுத்திருக்கேன் minnalலையும். Okay, yeah. So கவனிங்க,
மைக்ரோபோரஸ் சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், கிறிஸ்டலைன்ஸா இருக்கும். ஹைட்ரேட்டட் அப்படின்னா வாட்டர் இருக்கும். aluminosilicates, so they are microporous, crystalline, hydrated aluminosilicates. And அதுல என்னென்னலாம் இருக்கு? It is made up of silicon and aluminum tetrahedron. So silicon and aluminum tetrahedron தான் நம்ம இங்க வந்து என்னன்னு சொல்றோம்? Zeolites அப்படின்னு சொல்றோம். There are about 50 natural zeolites and 150 synthetic zeolites. So மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 50 நேச்சுரல் ஜியோலைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா மேன் மேட் ஹியூமன் லேப்ல செஞ்ச ஜியோலைட்ஸ் மட்டுமே 150 சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ் இருக்கு. As silicon is tetravalent and aluminum is trivalent, the zeolite matrix carries extra negative charge. ஸோ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா ஷேப் சொல்றாங்க, அவ்வளோதான். சிலிகான் வந்து நமக்கு வேலன்சி சொல்றாங்க, டெட்ராவேலண்ட் 4 வேலன்சி இருக்கு. அலுமினியம் வந்து நமக்கு ட்ரைவேலண்ட் 3 வேலன்சி இருக்கு. ஸோ அதனால அந்த ஜியோலைட் மேட்ரிக்ஸே, அந்த மொத்த ஜியோலைட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் பேக் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் கிளியரா இல்லை. நாளைக்கு ஸ்லிப் டெஸ்ட் இருக்கு. லாவண்யா, ஐ வில் சென்ட் யூ தான் பிடிஎஃப். நான் வந்து உங்களுக்கு இப்போ டெலிகிராம்ல அகைன் நான் அனுப்புறேன் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு. ஸோ அது மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். To balance the negative charge, there is extra framework cations, for example, hydrogen or sodium ion. So மொத்தமா என்னப்பா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கே, இந்த நெகட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன வேணும்? நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வேணும். ஸோ அந்த கேட்டயான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் தான் யாரு? ஹைட்ரஜன் அயான், சோடியம் அயான்ஸ்லாம். Zeolites carrying protons are used as solid acid catalyst and they are extensively used in petrochemical industry. So எந்தெந்த ஜியோலைட்ஸ்லாம் புரோட்டான்ஸ் இருக்கோ, அதாவது இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கோ, அவங்கள வந்து நம்ம சாலிட் ஆசிட் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். அவங்கள வந்து கேட்டலிஸ்டா வந்து யூஸ் பண்றாங்களாம். எதுல? பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம். எதுக்கு? கிராக்கிங் ஹெவி ஹைட்ரோ கார்பன் ஃப்ராக்ஷன்ஸ். பெரிய பெரிய ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம், நிறைய கார்பன் இருக்கக்கூடிய பெரிய கார்பன் செயின்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்றதுக்காக. ஸோ கேசோலின், டீசல், பெட்ரோல்லாம் நம்ம சொல்றோம்ல, அதை உருவாக்க. ஸோ ஜியோலைட்ஸ் கேரியிங் சோடியம் அயான்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பேசிக் கேட்டலிஸ்ட். ஸோ ஜியோலைட்ஸ்ல ஹைட்ரஜன் அயான் இருந்தா அதை பெட்ரோகெமிக்கல் கேட்டலிஸ்ட்ல யூஸ் பண்றோம். இதே சோடியம் அயான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்றோம்? பேசிக் கேட்டலிஸ்டா நம்ம வந்து அதை யூஸ் பண்றோம். ஓகே, we are using it as a basic catalyst. ஓகே, அடுத்ததா one of the most important applications. Okay, so one of the most important applications of zeolites is the shape selectivity. So zeolitesல வந்து என்ன இருக்குமா? ஒரு shape selectivity வந்து இருக்கும். So இந்த ஷேப்புக்கு இதுதான் absorb ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு it is specific to the shapes. Okay, yeah. So in zeolites, the active sites, namely protons, are lying inside the pores. So இந்த protons எல்லாமே வந்து நமக்கு அந்த போர்ஸ்க்கு உள்ள வந்து இருக்கும். ஓகே மேம், இன் வேதாந்தோ முகமது சுஹேல் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா minnal2026@gmail.com அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க வித் யோர் நம்பர். ஓகே, அப்பதான் நான் வந்து என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். so that we'll contact you, the team will directly contact you, call you up. so உங்க ஃபோன் நம்பர் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயில் பண்ணுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல, ஆகிருண்டா? ஓஹோ, suddenly didn't work. Okay. ஓகேப்பா, வாங்க. Just a minute.
Telegram groupல we have messagedடா. இப்போதைக்கு கொஞ்சம் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ளே பண்றப்போ ஏதோ glitch இருக்கான். சரியா போய்டும். So panic ஆக வேண்டாம். சரியா? Wait for some minute. It will be okay in few minutes. Okay? Yeah. So reactions occur only inside the pore of zeolites. So zeolites உடைய அந்த போர்க்குள்ள தான் நமக்கு என்ன ஆகும் அப்படினா நமக்கு reactions வந்து நடக்கும். Give 3 uses of emulsions. So emulsions உடைய 3 uses கேக்குறாங்க. Okay? So it is used in making medicines. இந்த cough syrup and gelusin இந்த மாதிரி சிரப்ஸ்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. Okay? So அதை யூஸ் பண்ண digestion of fat in intestine take place by a process of emulsification. So நம்ம பாடியில இந்த fat எல்லாம் டைஜஸ்ட் ஆகுது இல்லையா அந்த process பேரு வந்து என்னது emulsification. The cleansing action of soap is due to the formation of emulsion. நம்ம soap போட்டு ஒரு டர்ட்டான ஒரு துணியை வந்து நம்ம வாஷ் பண்றோம் அப்படினா அதுக்கு பேரு வந்து என்னது அந்த process பேருமே வந்து நமக்கு emulsification. அதுவும் அந்த process also அந்த ப்ராசஸ்லயே நமக்கு emulsion ஃபார்ம் ஆகுது. Antiseptic and disinfectant when added to water form emulsion. நீங்க வந்து ஆன்டிசெப்டிக்கோ இல்லனா ஆன்டிசெப்டிக்னா எக்ஸாம்பிள் இப்போ இந்த டின்ச்சர் அயோனி போய்டானே சொல்லல எனக்கு வந்து இப்போ நான் ஏதோ ஒரு குட்டி ஊண்டு ஆயிடுச்சு அந்த ஊண்டு செப்டிக் ஆக கூடாது இன்ஃபெக்ஷன் ஆக கூடாதுங்கிறதுக்காக we use antiseptic. Okay? Disinfectant நம்ம ஸ்கின் மேல யூஸ் பண்றது ஆன்டிசெப்டிக். இதே நான் வந்து ஒரு சாமான் மேல நான் யூஸ் பண்றேன்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகே? சோ சாமான் தொடைக்கிற டிஸ்இன்ஃபெக்டன்ட்டை வச்சு நீங்க கையில ரப் பண்ண கூடாது. ஓகே? சோ ஆன்டிசெப்டிக் ஆர் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டை வந்து நீங்க தண்ணில ஆட் பண்ணீங்கனா அது வந்து எனக்கு ஒரு எமல்ஷன் ஃபார்ம் பண்ணும். இட் இஸ் யூஸ்ட் இன் preparation of cold liver oil இல்ல cod liver oil. ஓகே? சோ cod liver oil அப்படினு சொல்லிட்டு ஒரு fish oil fish உடைய என்னடா அது body எப்படி இருக்கு ஒரு fish உடைய அந்த liverல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு oil ல இருந்து they make a supplement which has omega 3 9 etc and all. so அததான் வந்து cod liver oil அப்படினு வந்து சொல்லுவாங்க. so அதுலயும் இந்த emulsion process வந்து நடக்குதாம். ஓகே? யா இன்னைக்கு இந்த சாப்டர் முடிக்காம என் கிளாஸ் முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை. இன்னைக்கு இந்த கிளாஸ் முடியும். whatever you feel it ரா டேய் அப்ப 8 மணி வரைக்குமாவது இந்த கிளாஸ் கவனி 8 மணிக்கு தானே தீமினல் அது வரைக்கும் இந்த கிளாஸ் கவனிங்க. ஓகே? why does bleeding stop by rubbing moist or alum? so எனக்கு எங்கயோ கையில கால்ல எங்கயோ வந்து ஒரு சின்ன கட் அப்படினா starts bleeding இல்லையா அந்த bleeding கட் பண்றதுக்கு they use alum. ஏன் அந்த alum வந்து bleeding எப்படி அரெஸ்ட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. blood is a colloidal soul. நமக்கு தெரியும் blood வந்து ஒரு colloidal soul. ஏனா blood liquid bloodல இருக்கக்கூடிய அந்த particles what do you say bloodல வந்து என்னலாம் நமக்கு வந்து இருக்கும் platelets இருக்கும் RBC இருக்கும் WBC இருக்கும் இவங்கலாம் வந்து யாரு solid right so அததான் வந்து colloidal soul அப்படி நம்ம சொல்றோம். moist alum is a coagulating agent. அத வந்து திக் ஹார்டன் ஆக்குற ஏஜென்ட் தான் coagulating agent. இப்போ எக் இருக்குல எக் வந்து ஒரு மாதிரி தண்ணியா தானே இருக்கும் உடைச்சா அப்ப நான் அந்த எக்கை வந்து நான் பாயில் பண்ணிடுறேன் கொதிக்க வச்சிட்டேன்னா அது வந்து என்ன ஆயிடும் அது திக் ஆயிடும்ல அதுதான் coagulation. ஓகே? அதுதான் coagulation. சோ அந்த blood வந்து திக்காக்கும் இது திக்காக்கும் அதான் coagulating agent. when we rub the injured part with moist alum coagulation of blood வந்து டேக் ஆகும். அப்போ அந்த blood வந்து நல்லா திக் ஆயிடும். அப்போ அது bleeding அரெஸ்ட் பண்ணிடும். அவ்வளவுதான். so that it arrests the bleeding arrest பண்ணிடும். easy. why is desorption important for a substance to act as good catalyst? so ஏன் desorption important அப்படினு கேக்குறாங்க. ஆமா thickening hardening process தான் வந்து நம்ம coagulation சொல்லுவோம். முதல்வன் பேட்ச்ல 10th chapter recorded video இருக்கா இல்லடா ஏனா நான் இன்னும் தீமினல் பேட்ச்ல நடத்தல. சோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துரும் முதல்வன் பேட்ச்லயும் don't worry. ஓகே? யா சோ ஒரு குட்டி வாட்டர் பிரேக். எல்லாரும் ஒரு டம்ளர் தண்ணி 250 ml ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட்னு சாட்ல போடுங்க. I am repeating again and again. Even when you are 1% dehydrated உங்க மெமரி அது வந்து பாதிக்கும். ஓகே? யா நானும் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்.
சொன்னா எவன் கேட்குறான்? சொல்றதெல்லாம் கேட்கறதே கிடையாது. யாராவது தண்ணி குடிச்சிங்களா? ஒருத்தர் தான் கேட்குறாங்க. மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டா? ஏசிமெட்ரிக் கார்பன் கைரல் கார்பன் எல்லாம் சேம் தான். குடிச்சிட்டிங்களா? ப்ராப்ளம் கிளியர் மேம். வீடியோ பிளே ஆகுது. சூப்பர். வாங்கப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். மிஷன் வாட்டர் டன்னா? ஓகே. why is desorption important? இப்போ சிம்பிளா சொல்றேன். நம்ம பார்த்தோம்ல, நம்ம கேட்டலிஸ்ட் இருக்கு. கேட்டலிஸ்டோடைய சர்ஃபேஸ் மேல வந்து என்ன ஆகும்? நம்ம ரியாக்டன்ட் வந்து அப்சார்ப் ஆகும். அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமா தே ஃபார்ம் அ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். அவங்க வந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆயிடும்? இங்க ரியாக்டன்ட் இருக்காது. அந்த ரியாக்டன்ட் வந்து நமக்கு ப்ராடக்டா ஃபார்ம் ஆயிடும். அந்த ரியாக்டன்ட் இட் வில் ஃபார்ம் ஆஸ் அ ப்ராடக்ட். இப்போ அந்த ப்ராடக்டே எனக்கு வெளியில வந்தாகணும் இல்லையா? தனியா பிரிஞ்சு டிசார்ப் ஆகணும். அப்பதான் கேட்டலிஸ்ட் தனியா ப்ராடக்ட் தனியா பிரிய முடியும். அதான் கதை. அதை புரிஞ்சுட்டா ஈஸி. கேட்டலிஸ்ட் அந்த ரியாக்ஷனை ஸ்பீடு பண்ணதான் இருக்கே தவிர ப்ராடக்ட்டுக்குள்ள அது வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணி ப்ராடக்ட்லாம் ஃபார்ம் பண்ணாது. ஓகே, யா. Desorption is very important for a substance to act as a good catalyst. ஒரு குட் கேட்டலிஸ்டுக்கு desorption ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா the product formed on the surface must be removed. அதே தான் நான் இப்போ சொன்னேன்ல, ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் வந்து அந்த கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்லேருந்து எனக்கு ரிமூவ் ஆகணும். அதுக்கு எனக்கு desorption play a very important role. ஓகே, அப்பதான் to create a free surface again. அப்பதான் அந்த கேட்டலிஸ்ட் போயிட்டு மீண்டும் மீண்டும் ரியாக்டன்ட்டை ப்ராடக்டா ஃபாஸ்டா கன்வெர்ட் பண்ணும். Comment on the statement colloid is not a substance but it is a state of a substance. You are not sad. அது என்னது? I am not sad, I just feel sad அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து இப்போ சேடுனா நானே சேடு கிடையாது. இப்போ இருக்கிற என் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் சேடா இருக்கு. இப்போ இருக்கிற என் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் வந்து ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது. என்னது? புரிங்க கதை எழுதல. வாங்கப்பா. ஸோ கொலாய்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸே கிடையாது. அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸோடைய ஒரு ஸ்டேட் தான். ஓகே, அப்படின்னா என்னது? கொலாய்டு இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் டூ சப்ஸ்டன்ஸ் இன் விச் ஒன் சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஸ்பர்ஸ்ட் இன் அதர் சப்ஸ்டன்ஸ். இப்போ கொலாய்டு அப்படிங்கிறத வந்து ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து கொலாய்டு. ஓகே, ஸோ வாட் இஸ் கொலாய்டு? we have mixed two substances. அதை தான் நம்ம வந்து கொலாய்டு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து எதை வந்து நல்லா நோட் பண்ணணும் அப்படின்னா dispersed phase, dispersion medium. So colloidal substance does not represent a separate class of a substance. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம சாலிடு, லிக்விடு, கேஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா கொலாய்டில் நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸை நம்ம மிக்ஸ் பண்றோம். ஓகே, it is a state of a substance which is depend on the size of the particle. ஸோ என் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆன சைஸ் என்ன சைஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இது கொலாய்டா இல்லையா அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இந்த கொலாய்டுடைய சொல்யூட் பார்ட்டிகல், சொல்யூட் சால்வெண்ட் இருக்கும்ல, 1லேருந்து 100 நானோமீட்டர். 1லேருந்து 100 நானோமீட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப குட்டி. அவ்வளோ குட்டியா இருக்கக்கூடிய அந்த சொல்யூட் பார்ட்டிகல் சைஸ் இருந்தாதான் அதை வந்து நம்ம கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோப்ஸ் dissolves in water to form colloidal soap solution. சோப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி கூட சேர்ந்து அது வந்து ஒரு கொலாய்டல் சோப் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும். கொலாய்டல் சோப் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும். whereas it dissolves in alcohol to form true solution. whereas அது வந்து ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆகி true solution ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரூ சொல்யூஷன். ஓகே, எஸ். அடுத்ததா எக்ஸ்பிளைன் ஒன் மெத்தட் ஃபார் கொயாகுலேஷன். ஸோ கொயாகுலேஷனுக்கு ஏதாச்சும் ஒரு மெத்தடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எலக்ட்ரோஃபோரெசிஸ் பார்க்கலாமா? ஸோ எலக்ட்ரோஃபோரெசிஸ். ஸோ வாட் இஸ் திஸ் எலக்ட்ரோஃபோரெசிஸ்?
ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஃபோரசிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். யா, so electrophoresis is one of the method of coagulation. Here charged particles migrate to the electrode of opposite sign. It is due to the neutralization of charge of the colloid. The particles are discharged and so they get precipitated. Easy da, நீ நல்லா கவனி. So இப்போ நீங்க வந்து பார்க்கலாம். So இது வந்து ஒரு U-shaped tube. Okay? Yeah, இது வரையணும், நீங்க டயகிராம் கண்டிப்பா வரையணும். Diagram is must. ஸோ இப்போ இதில் வந்து நான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோடு வச்சுருக்கேன். சார்ஜ்டு மெட்டல் கம்பி தான் அந்த எலக்ட்ரோடு. நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் கம்பி வந்து வச்சுருக்கேன். ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் கம்பி நான் வந்து வச்சுருக்கேன். ஆர் நான் அது வந்து சார்ஜ் நான் பண்ணலை. ஓகே, ஐ ஹவ் நாட் சார்ஜ்டு த அதர் எலக்ட்ரோட் அப்படின்னே கூட வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோட் வைக்கிறப்போ இந்த நெகட்டிவ்லி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோட் மேல போயிட்டு வந்து என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரோஃபோரெசிஸ். ஓகே, எலக்ட்ரோஃபோரெசிஸ். எலக்ட்ரோஃபோரெசிஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் coagulation. இங்க நம்ம என்ன பண்றோம், திக்கன் பண்றோம். charged particles வந்து migrate towards electrode of opposite sign. Positively charged, negative charge towards போகும். Negatively charged, positively charged towards வந்து போகும். Okay? So that நமக்கு வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல neutralize ஆகுது. அந்த particles are discharged and so they get precipitated. So அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து neutralize ஆயிடுவாங்க. பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகி அவங்க வந்து கீழே எனக்கு தங்கிடுவாங்க, precipitate ஆயிடுவாங்க. அதை தான் we call it as colloidal. Electroosmosis. So electroosmosis பார்க்கலாமா? டயகிராம் வரையணுமா? கண்டிப்பா வரையணும். ஆனா சிம்பிளா வரைஞ்சா போதும். 11th கெமிஸ்ட்ரி 8th சாப்டர் நடத்தல, டெஃபினட்டா நான் சொல்லிடுறேன்டா பிரகாஷ் சட்டா எல்டெல். ஓகே, யா, so can we continue? Yeah. So write a note on electroosmosis. So electroosmosis பாருங்க, இதுதான் நம்ம டயகிராம். இது நீங்க கண்டிப்பா வரையணும். வாட்டர் இருக்கு, சொல்லும் இருக்கு நமக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, a soul is electrically neutral. இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த சொல் வந்து எப்படி இருக்கு, electrically neutral இருக்கு. Okay, what do you mean by neutral? What do you mean by neutral? What do you mean by neutral பா? நியூட்ரல்னா என்ன, எந்த சார்ஜுமே இல்லையா, இல்ல பாசிட்டிவ்லி சார்ஜா இல்ல நெகட்டிவ்லி சார்ஜ்டா, எது வந்து நியூட்ரல்? Quickly. Same, no charge at all, right? ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து நமக்கு நோ சார்ஜா இருக்கிறதா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as நியூட்ரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்க வந்து சொல் வந்து நமக்கு எப்படி இருக்கு, electrically neutral இருக்கு. Hence the medium carries a equal but opposite charge to that of the dispersed particles. When soil particles are prevented from moving under the influence of electrical field, the medium moves in a direction opposite to that of the soil particle. This movement of dispersion medium under the influence of electric potential is called electroosmosis. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், இந்த டயக்ராமில் வந்து பாருங்க, எனக்கு வந்து இங்கே வந்து தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வாட்டர் தான் வந்து என்னது மீடியம். அண்ட் தென் ஐ ஹாவ் சொல் ஹியர், ஐ ஹாவ் த சொல் ஹியர். ஸோ இங்கே நமக்கு சொல் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகாது, அதுக்கு பதிலாக இந்த மீடியம் தான் மூவ் ஆகும். ஸோ எனக்கு சொல் பார்ட்டிகல்ஸ் நெகட்டிவ் அப்படின்னா அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஆப்போசிட் டு த சொல் பார்ட்டிகல் டைரக்ஷன்ல எனக்கு மூவ் பண்ணும். ஓகே, இதே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதோடைய ஆப்போசிட் சைட்ல, பாசிட்டிவ்லி எலக்ட்ரோடுடைய ஆப்போசிட் சைட்ல தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அது மூவ் ஆகும். சரியா? ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. ஓகேவா? யா, ஈஸி தான், இது எல்லாமே 3 மார்க் கொஸ்டின் தான்டா. ரைட் அ நோட் ஆன் catalytic poison. ரைட் அ நோட் ஆன் catalytic poison. ஸோ இப்போ ஆல்ரெடி கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் வந்து ஒன்று இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ
அந்த ரியாக்ஷனை ஸ்லோ டவுன் பண்றது தான் catalytic poison. எக்ஸாம்பிள் சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா ஃபார்ம் ஆகுது. இதுல பிளாட்டினம் தான் வந்து அந்த கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ இந்த கேட்டலிஸ்ட் உடைய ஆக்டிவிட்டியை ஸ்லோ பண்றவங்க தான் யாரு? AS2 ஸ்லோ பண்றவங்க தான் யாரு? AS2O3. ஓகே, ஸோ இந்த ஆக்சைடு வந்து நம்ம ரியாக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து என்னது? catalytic poison. ஓகே, ஸோ இதே அந்த கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, அந்த ரியாக்ஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க வைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? ப்ரமோட்டார். ஓகே, அதுக்கு பேர் வந்து ப்ரமோட்டார். அடுத்ததா explain intermediate compound formation theory of catalysis with example. Intermediate compound formation theory. Okay, படிக்கலாமா? Yes, கவனிக்கிறீங்களா? How many of you are listening the class right from the beginning? How many of you are listening the class from the beginning? Yes, ஹாப்பியா ஹோப்பியான்னு லைவ்ல கேட்டுக்கிட்டு முடிய போகுதுடா. கம்மி கொஸ்டின்ஸா இருக்கு. we are going to complete the live is going to end, finish. ஓகே, கவனிங்க. 22 வா 23 குட்டி கொஸ்டின் தான், நான் நேத்து தான் நடத்தினேன். 23 24 3 கொஸ்டின் தாண்டா இருக்கு. அதுல 1 5 மார்க்கு, 2 3 மார்க்கு. ஓகே, 3 கொஸ்டின் தான். 3ஆ 4ஆ? வாங்க. இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி அப்படின்னா வந்து என்னது? ஸோ கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணும். கரெக்டா? ஸோ ஒரு ஹோமோஜினஸ் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்னா என்ன? நம்ம கேட்டலிஸ்ட், ரியாக்டன்ட், ப்ராடக்ட் எல்லாமே சேம் ஃபேஸ்ல இருக்கு. சேம் ஃபேஸ்னா 3 பேருமே சாலிடா இருப்பாங்க, இல்லை 3 பேருமே லிக்விடா இருப்பாங்க. சரியா? அதான் வந்து சேம் ஃபேஸ். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேட்டலிஸ்டும் ரியாக்டன்ட்டும் சேர்ந்து நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த இன்டர்மீடியேட்டு திருப்பி நம்ம இன்னொரு ஒரு ரியாக்டன்ட் கூட சேர்ந்து ப்ராடக்டா பிரிவாங்க. கவனியே, இப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஏபின்னு எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும். இப்ப இந்த சி தான் கேட்டலிஸ்ட். ஸோ இந்த ஏ கூட சி சேர்ந்து ஏசின்னு ஒரு நடு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ஏசி இந்த பி கூட ரியாக்ட் ஆகும். ஏசி இந்த பி கூட ரியாக்ட் ஆகி கேட்டலிஸ்ட் தனியா வெளில வந்துடும். ஏபி ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சிரும். சரியா? இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரினா என்ன? ஏயும் பியும் சேர்ந்து சி ஃபார்ம் ஆகணும். ஆனா இது ரொம்ப ஸ்லோவா நடக்குது. இதை ஸ்பீட் அப் பண்றதுக்கு தான் ஐ எம் ஆடிங் என்னது? கவனிங்க. சோ இந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்கு தான் யார் வராங்க? ஏபின் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும். ஸ்பீட் அப் பண்றதுக்கு தான் நம்ம தலைவர் கேட்டலிஸ்ட் வராரு. சரியா? ஸோ கேட்டலிஸ்டால 2 பேரையும் பிடிச்சிட்டு ஒரே நேரத்தில் 2 பேரையும் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ஏ கூட ரியாக்ட் ஆகி he is forming AC. ஓகே, he is forming AC. ஓகே, இப்போ அவர் என்ன பண்றாரு? சரியா, ஒரு வழியா நம்ம ஏசி ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்னொரு ரியாக்டன்ட் பி கூட ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகும்? ஏயும் பியும் சேர்ந்து நமக்கு ப்ராடக்ட் ஏபி ஃபார்ம் ஆயிடும். அந்த கேட்டலிஸ்ட் சி எனக்கு தனியா போயிடும். இதுதான் இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. கிளியரா புரிஞ்சுதுன்னா சாட்ல கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. Can we see an example? So the mechanism of Friedel-Crafts reaction is given below. So Friedel-Crafts reaction, Friedel-Craftsல 2 reaction இருக்கு. one is alkylation, one is acylation. இந்த இடத்துல நம்ம alkylation பண்றோம், which is alkyl group CH3 குரூப்பை substitute பண்றோம். Friedel-Crafts reactionனாலே அங்க கேட்டலிஸ்டா இருக்கிறது யாருன்னா anhydrous aluminum chloride தான். ஓகே, so benzene எடுத்துக்கிறோம் and chloromethane கூட react பண்றோம். anhydrous aluminum chloride is acting as the catalyst. So what is happening அப்படினா இங்க இருக்கக்கூடிய one of the ஹைட்ரஜனும் அந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போய்டும். So that C6H5CH3 நமக்கு toluene வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். இப்போ இந்த இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரியை எப்படி மேம் நீங்க வந்து இதுல வந்து பாத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க.
ஸோ கவனிங்க, இப்போ நமக்கு இருக்கு இல்லையா இந்த ஒன் ஆஃப் த திங் விச் இஸ் CH3Cl மித்தைல் குளோரைட். அது என்ன தெரியுமா ஆகும்? கேட்டலிஸ்ட் அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகும். கேட்டலிஸ்ட் அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகும். அப்போ அது என்ன தெரியுமா பண்ணும்? இந்த குளோரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி CH3+ ஆகும் AlCl4- ஆகும் ரியாக்ட் ஆகும். ஏவும் சியும் சேர்ந்து AC ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த AC B கூட ரியாக்ட் ஆகி எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குது. இதுல கேட்டலிஸ்ட் தனியா வந்துருது. இதுக்கு பேர் தான் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. அடுத்து நம்ம பார்க்க போறது இஸ் a very important 5 mark question. Okay, I can't believe that இவ்ளோ ஃபாஸ்டா இன்னைக்கு நம்ம 10th சாப்டர் முடிச்சிட்டோமா? We are in 23rd question man. 1.5 மணி நேரத்துல நம்ம தனியா படிச்சா இவ்ளோ क्वेश्चंस படிச்சிருப்போமா? யோசிச்சு பாரு. So this is the advantage of attending the live session. Okay, but it takes a lot of determination and focus. Okay, so புரியவும் புரிஞ்சது, ஸ்லோவாவும் படிச்சோம், இவ்ளோ क्वेश्चंस முடிச்சிட்டோம். ஒரு வாட்டி நீ புக் எடுத்து ரீகால் பண்ணாலே முடிஞ்சிரும். Describe adsorption theory. Adsorption theoryனா என்ன? ரியாக்டன்ட் கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் மேல அப்சார்ப் ஆகுது, ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ராடக்ட் நம்மளுடைய சர்ஃபேஸ் ஆஃப் த ரியாக்டன்ட்ல இருந்து வெளியில டிசார்ப் ஆகுது. ஓகே, டஃப் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போ இது சூப்பரா ஒரு இதை வச்சு பார்க்கலாமா? இப்போ இதான் என்னுடைய ரியாக்டன்ட். ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பல்க்ல இருந்து நமக்கு பிரிஞ்சு சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் மேல, இதான் கேட்டலிஸ்ட், கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸ் மேல டிஃப்யூஸ் ஆகும். கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸ் மேல டிஃப்யூஸ் ஆகும். இப்போ அந்த கேட்டலிஸ்ட் மேல இந்த பர்டிகுலர் இது இருக்கு இல்லையா, ரியாக்டன்ட் வந்து அப்சார்ப் ஆகுது. கேட்டலிஸ்ட் மேல ரியாக்டன்ட் வந்து என்ன ஆகுது? நமக்கு அப்சார்ப் ஆகுது. தென் தே ஆர் ஃபார்மிங் அ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இதோ இப்போ ரியாக்டன்ட் மஞ்சள் கலர்னா ப்ராடக்ட் கருப்பு கலர், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த ப்ராடக்ட் கேட்டலிஸ்ட் உடைய சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு டிசார்ப் ஆகுது. அப்சார்ப்ஷனுக்கு ஆப்போசிட் டிசார்ப் ஆகுது. இப்போ அந்த கேட்டலிஸ்ட் உடைய சர்ஃபேஸ்ல இருந்து ப்ராடக்ட் தனியா பிரிஞ்சு போயிடுது. இதான் கதை. ஓகே, இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணலாமா? So reactant molecules diffuse from bulk ல இருந்து reactant molecules diffuse to the catalyst surface of the catalyst மேல reactant bulk ல இருந்து தனியா பிரிஞ்சு diffuse ஆகுது. The reactant molecules are absorbed on the surface of the catalyst. and the reactant molecules surface of the catalyst மேல absorb ஆகுது. then அந்த absorbed reactant molecules வந்து ஒரு activated complex form பண்றாங்க. அந்த activated complex நமக்கு decompose ஆகி நமக்கு product form ஆகுது. so இப்போ the product molecules are desorbed. product molecules catalyst ல இருந்து நமக்கு desorb ஆகுது. then அந்த product molecules நமக்கு catalyst ல இருந்து தனியா diffuse ஆகுது. okay, so இத first point எழுதிட்டு fifth point எழுதுறது easy. then second point and fourth point. then நடுவுல இருக்கிற point பாருங்களேன். first பல்க்ல இருந்து reactant molecule catalyst உடைய சர்ஃபேஸ்க்கு diffuse ஆகுதா? இப்போ reactant இல்ல, product diffuse away from the catalyst. product வந்து catalyst ல இருந்து away போய்டும். so அங்க reactantனா இங்க product, இங்க towards catalystனா இங்க away from catalyst. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆவறாங்க. அது நடுவுல இருக்கிற பாயிண்ட். ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? ரியாக்டன்ட் மாலிக்யூல் கேட்டலிஸ்ட் மேல அப்சார்ப் ஆகுது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ப்ராடக்ட் மாலிக்யூல் டிசார்ப் ஆகுது. சரியா? இந்த 5 பாயிண்ட்ஸை ஈஸியா ஞாபகம் வச்சு எழுதுறதுக்கு இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா let me know in the comment section. அடுத்த क्वेश्चन I think முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் क्वेश्चन டா இது. What is the difference between homogeneous and heterogeneous catalysis and give some examples. homogeneous catalysis அப்படினா என்ன? heterogeneous catalysis அப்படினா என்ன? so homogeneous catalysis அப்படினா நம்மளுடைய reactant, நம்ம product, நம்ம catalyst மூணுமே
ஒரே நேச்சர்ல இருக்கு. சாலிட் சாலிட் சாலிடாவே இருக்கு, இல்ல லிக்விட் லிக்விட் லிக்விடாவே இருக்கு, இல்ல கேஸ் கேஸ் கேஸாவே இருக்கு, ஒரு சேம் ஃபேஸ்லயே இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம ஹோமோஜீனஸ் கேட்டாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் யூ கேன் see that சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. இங்க NO தான் நம்மளுடைய கேட்டலிஸ்ட். ஸோ எல்லாருமே எதுல இருக்காங்க? கேஸ் கேஸ் கேஸ்ல தான் இருக்காங்க. ஸோ வென் நம்மளுடைய ரியாக்டன்ட் ப்ராடக்ட் அண்ட் தென் இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட் எல்லாருமே சேம் ஃபேஸ்ல இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் ஹோமோஜீனஸ் கேட்டாலிசிஸ். இதே என்னுடைய ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் கேஸ்ல இருக்காங்க, என்னுடைய கேட்டலிஸ்ட் மட்டும் வேற ஃபேஸ்ல இருக்கு, அயன் சாலிட், இந்த ப்ராசஸ் பேர் தான் ஹேபர்ஸ் ப்ராசஸ். ஸோ நைட்ரஜன் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து அமோனியா ஃபார்ம் ஆகுது. நைட்ரஜன் ஹைட்ரஜன் அமோனியா எல்லாருமே கேஸ் தான். ஆனா அவங்கள ஸ்பீட் அப் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் அயன், அந்த கேட்டலிஸ்ட் வந்து சாலிட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல இருக்காங்கன்னா that is heterogeneous catalysis. புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஒரு கிளாஸ்ல நம்ம எக்ஸ்ட்ராவா பேசினது இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணா ஒரு 1 hour தான். ஒரு 1 hourல we have completed all the 24 questions. Okay, complete book back questions, 24 questions நம்ம complete பண்ணிட்டோம். I am super proud of myself first. பரவாயில்ல, 2 கிளாஸ் ஆகும்னு நினச்சி நான் part 1 part 2 நினச்சேன், ஒரே கிளாஸ்ல முடிச்சதுனால என்ன I feel proud of myself first. And then ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே I am super proud of each and every one of you. பட் இதோட முடியல, இது நீங்க ஒரு வாட்டி எடுத்து ரீகால் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்க ஒரு வாட்டி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சூப்பர். ஸோ யாராச்சும் மின்னல் பேட்ச்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் November 14th அன்னைக்கு we are also going to launch the test series. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? செம்ம எனர்ஜெட்டிக்கா சூப்பரா ஜாலியா போச்சா அப்படிங்கிறத let me know in the comment section. All the best. Tata, bye bye. Thank you.